வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெத் நோட் அனிமையுடைய கம்ப்ளீட் ஸ்டோரியை தான் மொத்தமாக அதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டெத் நோட் தான் ஃபஸ்ட்டு இந்த அனிமி உலகத்தில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு டெத் நோட்டை பாடுறா, அதுக்கப்புறம் மற்ற அனிமெலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னதுனால பார்த்து செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மற்ற அனிமி எல்லாத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ டெத் நோட்டுடைய கம்ப்ளீட் ஸ்டோரி போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. சரி வாங்க டீட்டெயிலாக பார்த்தலாம். டெத் நோட்டுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இதில் அந்த டெத் நோட்டு யார் கையில் கிடைக்குதோ அவங்க பேரையும் அவங்க முகத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரே பேரை எழுதுனா எழுதுகிற எல்லாரும் காலியாக முடியாதுல்ல, அவங்க பேரை ப்ளஸ் அவங்க முகத்தை பார்த்துருந்து எழுதுனீங்கன்னா 40 செகண்டில் ஹார்ட் அட்டாக்ல காலி. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இப்படிலாம் சாப்பிடணும்னு எழுதுனீங்கன்னா அதன்படி அவங்க காலியாவாங்க. இதுதான் டெத் நோட்டோடைய ரூல்ஸ். சரி, இந்த டெத் நோட் எப்படி ஹீரோவுக்கு கிடைக்குது அப்படின்னாக்க, டெத் ரிலைம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் இந்த ஷினிகாமிஸ்லாம் இருக்கும். நம்ம ஊரில் யமதர்மராஜா, சித்திரகுப்தர், செத்து போனவங்க கணக்கு வச்சிருக்கிறது, அந்த மாதிரி அவங்க ஊரில் சினிகாமிஸ். இந்த சினிகாமிஸ் அதுங்க என்ன பண்ணுன்னா இந்த டெத் நோட்டை கையில் வச்சுருக்கோங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, மற்ற சினிகாமிஸ்லாம் அதுக்கு பாட்டு உட்காந்து தாயப்பாஸ் விளையாடுதுங்க, எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல, நான் பேசாமல் டெத் நோட்டை ஹியூமன்ஸ் வேர்ல்டில் போடுறேன், எவனாச்சும் ஒருத்தன் எடுப்பான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி அதை பார்த்து என்டர்டெயின் ஆகுறாங்கிற மாதிரி இந்த டெத் நோட்டை ரியூக் அப்படிங்கிற சினிகாமி ஹியூமன்ஸ் வேர்ல்டில் போடுது. அதை இப்போ லைட் யகாமி அப்படிங்கிற ஹீரோ எடுக்கிற. அப்படி எடுத்து பார்த்துட்டு என்னது டெத் நோட்டா, இதில் பேர் எதுனா அவங்க காலியாக வாங்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, இதெல்லாம் எவன்டா நம்புவான்ற மாதிரியே இருக்கிற. அப்படி சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னா டிவியில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸ் எல்லாம் கடத்தி ஒரு பண்ணாடை வச்சுருக்கிறான், இவன் பயங்கரமான கிரிமினலுங்கன்ற மாதிரி அவனுடைய பேர் ஃபோட்டோவெல்லாம் போடுறாங்க. சரி இவன் தான் பார்த்தாச்சே, இவன் பேரை எழுதி வைப்போமேனு எழுதுனா அவன் ஹார்ட் அட்டாக்கில் காலியாகிறான். டேய் என்னடா இவன் டக்குன்னு போய் சேர்ந்துட்டான், சும்மா அவனுக்கு ஏதாவது ஹார்ட்டில் டிசீஸ் இருக்கும் அதனால் அல்பாயஸில் போய் சேர்ந்துட்டான்னு இன்னமும் இவருக்கு நம்பிக்கையே வரல. சூப்பர் மார்க்கெட்டாக மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஒரு பொண்ணை எல்லா கேங்கும் சேர்ந்து அவளை மச்சான் சூப்பர் ஃபிகராக இருக்கா தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரியே அவளை கலாய்க்கிறாங்க. அதில் ஒருத்தன் மச்சான் டாக்கு அவளை தூக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவன் பேர் தெரிஞ்சிருச்சு, இவன் முகர கட்டையும் பார்த்தாச்சு, எழுதுறா பேருன்னு எழுதுனா அவன் அங்கேயே ஸ்பாட்லே காலி. ஒக்காமக்கா இது உண்மையான டெத் நோட்டு தான் டியோய், இது நம்ம கையில் கிடச்சிருச்சு, நம்ம கடவுளாகவே மாற போகிறோம், கிரிமினல்ஸ் எல்லாரையும் காலி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இவருடைய எண்ணமாக மாறிடுச்சு. இப்போ அங்கே ஷினிகாமின்னு ரியூக் வந்து ஹெட்டுக்கிட்ட போயிட்டு, சார் தெரியாதனமாக என் நோட்டை நான் தூக்கி ஹியூமன்ஸ் வேர்ல்டில் போட்டேன், போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டான்னா சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் வேர்ல்டுக்கு அவரையும் அனுப்புகிறா. அப்படி இப்போ இந்த ஷினிகாமி நம்ம ஹீரோ கண்ணில் வந்து வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு என்ட்ரியை கொடுத்தா, யாரா நீ, நான் தாண்டா ஷினிகாமி, இது என்னுடைய டெத் நோட்டான்னு சொல்லவும், ஓஹோ இந்த டெத் நோட்டு அப்போ உண்மை தான், இதை வச்சு இத்தனை பேரை போட்டு தரலாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் பார்த்துக்கிறேன், நான் புது கடவுளாக மாறப்போகிறேன், புதுசாக இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரான். இப்போ இந்த சினிகாமிக்கு டேய் இது வரைக்கும் டெத் நோட்டை யாராச்சும் கை வச்சாங்கன்னா அதை பார்த்து பதறி போவாங்க, பயந்து போவாங்க, நீ என்னடானா அதை வச்சு பக்காவாக பிளான்லாம் போடுறியா, உன் கூட இருக்க போகிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுதுங்கிற மாதிரி இதுக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து இவன் இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். ஜெயிலில் இருக்கிற ஒரு கிரிமினலும் அடுத்தடுத்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நியூஸில் இவன் இந்த தப்புக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிரிமினல்ஸ் பேர்லாம் நியூஸில் வந்துச்சுன்னா அவன் எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல காலி ஆகிறாங்க. உலகமே நீதி நியாயம் வெல்லுது, அந்நியன் அவதரித்து விட்டான்ற மாதிரி அந்த ஊரில் கீரா அவதரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கீராவுக்கு வெப்சைட்லாம் ஆரம்பிச்சு, சார் இவன் எவ்வளோ கெட்டது பண்ணுறான் சார், இவனை போட்டு தள்ளுங்க சார், அது பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார்ன்ற மாதிரியே கீராவுடைய ஃபேமஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ஆகுது. இப்போ இங்கே போலீஸ்காரங்களாம் பதறி போகிறாங்க, டேய் அடுத்தது இத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்கடா, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. எல் அப்படிங்கிறவன் பயங்கரமான டெடெக்டிவ், அவன் எல்லா கேஸுமே சால்வ் பண்ணுறான், அவங்ககிட்டே நம்ம போவோம். ஆனால் அவனுடைய பேரோ அவன் யாருங்கிறத வெளியவோ வந்து காட்டினதெல்லாம் கிடையாது, ஆனால் கேஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கிறான். சரி அவனுடைய ஹெல்ப்பையே கேட்போங்கிற மாதிரி எல்லாரும் எல்லுகிட்ட போகிறாங்க. இப்போ லைட்டுங்கிறவன் எந்த அளவுக்கு புத்திசாலினா, இப்போ இந்த டெத் நோட்டை யாராச்சும் கை வச்சாங்கன்னா ஷினிகாமி கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் இந்த டெத் நோட்டை எப்படா ஒழிச்சு வைக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பிளானை போடுவான். இதை பாரு, இந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபேக்கான டைரி இருக்கும், இதை எடுத்து பார்த்துட்டு வேற எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கு அடியில் தான் நான் டெத் நோட்டை வச்சிருக்கிறேன், இது என்ன பிரமாதம், இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டமே வச்சிருக்கிறேன். அதாவது நார்மலாக சந்தேகப்பட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வெடிச்சுவிடும், ஏன்னா நான் சுற்றி இந்த கரண்ட்டு பாஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன், அதை தடுத்து நிறுத்துறது நடுவில் இருக்கிற இந்த பஞ்சு. இப்போ நானே இந்த டெத் நோட்டை எடுக்கணும்னா இந்த பெண்ணை எடுத்து அடியில் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த கரண்ட் பாஸ் ஆகாத மாதிரி நான் இந்த டெத் நோட்டை எடுக்கணும். அப்படி யாராச்சும் சந்தேகப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக கரண்ட் பாஸ் ஆகி அந்த இடமே வெடிச்சு சதுரிடும், டெத் நோட்டும் மொத்தமாக அழிஞ்சு போயிடும், யாருமே டெத் நோட்டில் கையை வைக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய பிளானுங்கிறத சொல்லவும், டெத் நோட் மேலே கையை வைக்கக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, நீ எடுக்கிறதே கஷ்டமாக போச்சே, இவ்வளோ வில்லங்க பிடிச்சவனா நீன்ற மாதிரி சினிகாமியே ஷாக் ஆகுது. இப்போ எல்லு எவ்வளோ பெரிய ஜித்துனா, லைவில் இதை பாருங்க, கீராங்கிறவன் அவதரித்து விட்டானா, அந்நியன் அவதரித்து விட்டான்ற மாதிரி ஓவராக ஆடுறீங்க, அவனை நாங்கள் பிடிக்கிறோம், அவன் கதையை முடிக்கிறோங்கிற மாதிரியே லைவ் சேனலில் வந்து ஒரு தெனாவட்டாக பேசவும், ஓ என்னையே எடுத்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, இப்போ உன் கதையை முடிக்கிறேன்டா, லைவ்லேயே உன்னை போட்டு தள்ளி நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கிறத காட்டுறேன்னு, உன் பேரை பார்த்தாச்சு, உன் முகரக்கட்டையும் பார்த்தாச்சு, எழுதுறா பேரா காலிடா நீன்னு ஹார்ட் அட்டாக்ல காலி ஆயிட்டான். அப்புறம் தான் ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. எள்ளு வந்து இப்போ வாய்ஸ் ஓவரில், தம்பி இப்போ நீ கொன்னியே அவன் யார் தெரியுமா, இன்னைக்கு சாக போகிற கைதி தான்,
அவனை வச்சு டெஸ்ட் பண்ணேன். உன்னால் ஆளை கான்டாக்ட் பண்ண முடியாமலே காலி பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பண்ண முடியுது. அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறா சொல்லலாம், ஆக்சுவலாக ஒரு ஏரியாவில் ஒரு டைமிங்கில் இந்த லைவ் வரப்போகுது. ஸோ கான்டோர் ரீஜியனில் தான் இப்போ இந்த லைவ் போயிட்டுருக்குது. அப்போ நீ அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கிற. ஸோ இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன், உன் பவர் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சீக்கிரமாக உன்னை பிடிச்சிடுறேன்ற மாதிரி எள்ளு இப்போ சவாலே விடுறான். இப்போ தான் சினிகாமிக்கு ஆஹா இவன் தான் புத்திசாலின்னு நினச்சா இவனுக்கு மேலே அப்பாட்டக்கரா எள்ளு இருக்கிறான். ஸோ கீரா விசஸ் எள்ளுங்கிற சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எள்ளுக்கு இவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பான். ஏன்னா இவன் ஈவினிங் வந்து தான் எல்லாரையும் போட்டு தள்ளுறான், வீக்கெண்ட்ஸில் தான் ஆக்டிவாக இருக்கான். ஸோ ஈவினிங் மேலே கிரிமினல்ஸ் நியூஸில் பார்த்து அவங்கள போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஸோ ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பான். அது இல்லாமல் இந்த சின்ன புலத்தனமாக நடந்துக்கிறது, அதாவது எல்லா கிரிமினல்ஸையும் அழிக்கிறேன், மொத்த கெட்டவங்களையும் இல்லாமல் ஆக்குறேங்கிறது, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கடவுளாக ஆகக்கூடிய சக்தி கிடச்சா இப்படிங்கிற வேலையை பார்ப்பாங்க. ஸோ இவன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸுக்கு வரான். இப்போ அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்ணாடிக்காரர் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் கீராவை பிடிச்சாகணுங்கிற மாதிரி இருக்கிறாரு. வீட்டில் வந்து பார்த்தா இவர் தான் லைட்டோடைய அப்பா. டேய் உங்கள் அப்பா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரா, உங்கள் அப்பா கீராவை பிடிக்கணுங்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே கீரா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சினிகாமிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இப்போ அப்பாவுடைய அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கிரிமினல்ஸோடைய பேர் தெரிஞ்சிருச்சு, ஊர் தெரிஞ்சிருச்சு, அவன் என்ன பண்ணாங்கிறத புரிஞ்சிருச்சு, போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி மொத்த டேட்டாவே அவங்க அப்பாவுடைய கம்ப்யூட்டர்லேருந்தே எடுத்து ஒருத்தரை விதவிதமாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிற டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கிளாஸில் இருக்கிற டைம் கூட ஆளுங்களை போட்டு தள்ளுற மாதிரியான பிளானாக போட்டு வச்சிட்டான். ஆக்சுவலாக டெத் நோட்டில் அப்போ பேரை பார்த்து அப்போ எதுனா தான் இல்லை, நாளைக்கு அவன் சாகணும் அப்படின்னு எழுதி வச்சா கூட சாக முடியும். அதாவது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான். எந்த அளவுக்குன்னா நாளைக்கு இவன் இத்தனை மணிக்கு சாகணும், நாளைக்கு அத்தனை மணிக்கு சாகணுங்கிற மாதிரி எழுதி வைக்கவும், அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தங்கிற மாதிரி இறந்துகிட்டே இருக்காங்க. அங்கே இப்போ மற்ற போலீஸ்காரங்கெல்லாம் எழுதிக்கிட்ட எப்பா ஸ்டூடெண்ட்டாக இருப்பான்னு சொன்னால் எப்படி லீவ் போட்டு உட்காந்து ஒருத்தரை கொண்டுகிட்டு இருக்கானா என்ன நீ சொல்கிறேன்னா, இப்போவும் எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனால் இப்போ இந்த டைமில் ஒருத்தரை போட்டு தள்ள முடியுங்கிற அளவுக்கு ஸ்கெடியூல் பண்ண முடியுது. ஸோ அப்படியும் அவனால் போட்டு தள்ள முடியுங்கிற விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேனே தவிர அவன் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரலங்கிற மாதிரி எல்லு இன்னும் கிளியராகவே இருக்கிறான். அந்த டீம்லேயே அப்பாவியான அதுனா மட்சுடா அவன் வந்து சார் இப்போ கீரா வந்ததுக்கப்புறம் கிரிமினல்ஸ்லாம் குறைஞ்சிட்டாங்களே சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அப்போ கீராவே கடவுளாக ஏற்றுக்கலாமான்ற மாதிரி கண்ணாடிக்காரரு நம்ம லைட்டோட அப்பாவும் முடிச்சு அவட கத்துறா. அப்படி இங்கே இந்த டெத் நோட்டை வச்சு எப்படிலாம் விதவிதமாக போட்டுத்தலான்ற மாதிரி இன்னுமே யோசிக்கிறான். அதாவது நார்மலாக ஒரு பேர் எழுதுனா அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறப்பாங்க, சரி இப்படி நீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான் பண்ணால் நடக்குமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறான். அதன்படி அடுத்த நாள் இப்போ சாகிறவங்கெல்லாம் இந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க இந்த டிராயிங்கை வரைஞ்சி இந்த ஒரு லெட்டர்ஸை எழுதிட்டு அவங்க சாகணும். அப்படி நடக்கதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறான். அதே மாதிரி நடக்குது. ஏன்னா அப்பாவோட ஃபைலில் வந்து அவங்க செத்தவங்கெல்லாம் இப்படி டீட்டெயில்ஸ் ஏறிடும், அதை வச்சு செக் பண்ணுவான். ஆமாம் நான் நினச்சா மாதிரியே இந்த ரூமுக்கு போயிட்டு இந்த வார்த்தையை எழுதிட்டு சாக சொன்னால் அப்படி சாவறாங்க. ஆனால் நடக்காத ஒன்று நீ எழுதி அதை நடக்கணும்னு சொன்னால் அது நடக்காது. இப்போ அடுத்த 1 ஹவரில் ஈஃபில் டவர்லேருந்து அவன் எகிரி குடிச்சு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுனா அது சாத்தியமே இல்லை. அப்போ ஹார்ட் அட்டாக்ல அவன் காலி ஆகிடுவான். ஸோ நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை நீ எழுதுனேன். நாளைக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் மசாலா தோசை சாப்பிடும்போது சாம்பாரை உங்களுக்கு ஊற்றும் போது அவன் அங்கே சாகணும் அப்படின்னு எழுதுனா அது நடக்கும். அடுத்த நாள் அமெரிக்காவில் போய் அவன் சாகணும்னா அது நடக்காது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிற நீ ஒரு பிளானை போட்டனா அது கன்ஃபார்ம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இப்போ எல்லு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க அங்கே போலீஸ்காரங்க எல்லாரையுமே நம்ம வேவு பார்க்கறது ஒரு FBI ஏஜென்ட்ஸை இறக்கலாம். இவங்கெல்லாம் தான் இந்த கிரிமினல் ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஸோ இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்ணோம்னா அதில் இருக்கிற கீராவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி FBI ஏஜென்ட்ஸை இறக்குறான். அப்படி ஒரு ஆளுங்க வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறதுக்காக FBI ஏஜென்ட்ஸ் வேலையை பார்க்குறாங்க. இப்போ ஷினிகாமி தம்பி பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான்பா உன்னுன்ற மாதிரி விஷயத்தை கீரா கிட்ட சொல்கிறான். இப்போ ஒன்று கெட்டு போலப்பா, ஒரு டீலிங் போட்டுக்கலாம், ஐடியில் ஒன்று இருக்குது. இப்போ ஷினிகாமியுடைய கண்ணுக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன்னா அவங்களுடைய பேர், அவங்க எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டீலிங் என்கிட்ட போட்டுக்கிட்டேன்னா உன்னாலையும் அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாம், கஷ்டப்பட தேவையில்ல, பார்த்தாலே பேரை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நீ இருக்க போகிற காலத்தில் அப்படியே பாதி எனக்கு கொடுத்துடணும், உன்னோட ஆயுஷ் காலத்தை பாதியை கொடுத்துடணும்னு சொன்னேன். அது சரிப்பட்டு வராது. நான் இருக்கிற எல்லா காலத்துலையும் கிரிமினல்ஸை கொண்டுகிட்டே இருக்கணும், உனக்கு கொடுத்துட்டே நான் என்ன பண்ணுறது? என்னுடைய புத்திசாலித்தனத்திலே அந்த FBI ஏஜென்ட்ஸை கண்டுபிடிப்பேன்ற மாதிரி பிளானாக போடுறான். ஸோ இவனால் டெத் நோட்டில் இந்த டைமில் இப்படிலாம் நடந்தால் போட்டு தள்ள முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒரு கிரிமினல் பேரை பார்த்துக்கிறான், ஓகே இதை வச்சு நான் பேரை கண்டுபிடிக்கிறேன் பாருன்ற மாதிரி. இப்போ அடுத்த நாள் இவன் கிளாஸில் இருக்கிற டகாடா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதுவும் படிக்கிற பொண்ணு தான். ஸோ நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுறாங்க. FBI ஏஜென்ட் தூரத்துலேருந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் பஸ்ஸில் ஏறுவேன், இந்த டைமுக்கு கிரிமினல் உள்ளே ஏறணும், அவன் மொத்தமாக அந்த பஸ்ஸையை ஹைஜாக் பண்ணி எல்லாரும் கையை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டணும். அப்படி பண்ணும்போது பின்னாடி இருக்கிற FBI ஏஜென்ட் தம்பியை பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், நான் ஏன் சார் உங்கள் பேச்சை கேட்கணும், நீ என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு இவன் சும்மா தெரியாத மாதிரியே பண்ணால், தம்பி நான் FBI ஏஜென்ட்டுப்பான்னு சொல்லி அவன் ஐடி கார்டை காட்டவும் ஓஹோ ரே பெம்பர் உன் பேர் தெரிஞ்சிச்சுப்பா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இப்போ பேர் தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்து இவன் என்ன கிரிமினல் பிளான் பண்ணிருப்பானா, இப்படி எல்லாரையும் மிரட்டணும், அதுக்கப்புறம் அவன் வெளியே ஓடும்போது காரில் அடிப்பட்டு காலி ஆகணும். அதே மாதிரி இவனும் உட்காந்தான், பேரும் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த கிரிமினல் பார்த்துட்டு இறங்கி வரும்போது காரில் அடிப்பட்டு காலி ஆகிட்டான். பாப்பா ஒன்றும் இல்லைப்பா நல்ல வேலை அவனே செத்து
விட்டான்ற மாதிரி இந்த FBI ஏஜென்ட்டும் அப்படியே தெரியாத மாதிரி கிளம்பிட்டான். இப்போ இவனுக்கு தேவையான பேருங்கிறது எடுத்தாச்சு. அந்த FBI ஏஜென்ட்டு அவள் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தனை ஃபாலோ பண்ணுற வேலையை கொடுத்தாங்க. அப்படி போகும்போது இந்த மாதிரி பஸ் ஹைஜாக் நடந்துச்சு, ஒருத்தன் ஆக்சிடென்ட்டில் இறந்தான், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லவும், எப்படி நீ ஒரு வேலைக்காக போகிற, அங்கே இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கா, இது உனக்கு டவுட்டே வரலையான்னு கேட்கவும், அவளும் FBI ஏஜென்ட்டாக இருந்திருக்கிறா. அதனால் இப்படிலாம் கேட்கவும், இந்த பேர் அந்த வேலையை விட்டுட்டல, எதுக்கு சும்மா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் உங்களை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இந்த விஷயத்தை நோண்டாதங்கிற மாதிரி அவளை வந்து பிடிச்சி கத்துறான். இப்போ பேர் தான் தெரிஞ்சிருச்சுல. அடுத்த நாள் கீராவே வந்து பின்னாடி நின்று, ஏய் இந்த பேர் நான் தாண்டா கீரா, நான் வேணா சாம்பிள் காட்டட்டா, அதை பேர் அவனை போட்டு தள்ளுறன்ற மாதிரி ஒருத்தனை போட்டு தள்ளி, இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கலனா இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுவேன், நான் சொல்கிறத அப்படியே நீ செஞ்சாகணும்னு இந்த FBI ஏஜென்ட்டை அப்படியே மிரட்டுறான். இந்த ரிசீவரை மாட்டிக்க, இந்த கவரை வச்சுக்க, நான் சொல்கிறத அப்படியே பண்ணு. ட்ரெயினில் 2 பேருமே ஏறியாச்சு. இப்போ உனக்கு ஃபைல்ஸில் FBI ஏஜென்ட்ஸ், மற்ற ஊரில் இறங்கியிருக்கிற புது FBI ஏஜென்ட்ஸ் எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் வரும். அவங்க ஃபோட்டோவை பார்க்குற, அவங்க பேரை எழுதுன்ற மாதிரி அவன் கொடுத்த கவரில் அந்த பேர் எல்லார் பேரையும் எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு அப்படியே கவரை வச்சுட்டு வெளியே போடான்னா, வெளியே போனதும் அவன் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறக்குறான். அப்படியே பார்த்தா அப்படியே லைட்டே நீ தானடா கீரா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காகி அப்படியே காலியாகிறான். ஆக்சுவலாக இந்த கவரில் என்ன எழுதிருப்பான்னா, அது டெத் நோட்டோடைய ஒரு பேப்பர். ஸோ இங்கே பக்கத்தில் காரணத்தை எழுதிட்டான். இப்போ இந்த FBI ஏஜென்ட்டு எல்லாருக்கும் ஃபைல்ஸை சென்ட் பண்ணி முடித்ததும் அவன் ஹார்ட் அட்டாக்ல காலி ஆகணும். மற்ற FBI ஏஜென்ட்ஸு அவங்க அந்த ஃபைலை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஹார்ட் அட்டாக்ல காலி ஆகணும்னு எழுதி முடிக்கவும், அவன் நினச்சா மாதிரியே மொத்த FBI ஏஜென்ட்ஸ் கதையும் முடிச்சாச்சு. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம், ஏய் புதுசாக இறக்குன FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இறந்து போட்டாங்கடா, ஆனால் இந்த எள்ளு மட்டும் அவன் பேரையும் சொல்ல மாட்டான், முகத்தையும் காட்ட மாட்டான், அவன் மட்டும் சீக்கிரட்டாக சேஃபாக இருப்பானா, நம்ம எல்லாரும் உசுரை கொடுத்து வேலை பார்க்கணுமாங்கிற மாதிரியே எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல், நானே இறங்குறேன்டா, நானே உங்கள் கண்ணு முன்னாடி வரேன்டான்ற மாதிரியே, எப்போ நான் தான்ப்பா எள்ளு, நம்ம எல்லாரும் தான் இப்போ டீமாக சேர்ந்து இந்த கீராவை பிடிக்க போகிறோங்கிற மாதிரி அவன் தடவையாக அப்பீர் ஆகி இந்த டீமுக்கு முன்னாடி வரான். இங்கே நம்ம ஹீரோவான லைட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலான்னு போய் கொடுக்கும்போது, அப்போ இந்த FBI ஏஜென்ட்டை கட்டிக்க போகிறவ அப்போவே டவுட் பட்டிருப்பாள்ல, நீ ஃபாலோ பண்ண போன இடத்துல இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லி, அவளுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு அந்த பஸ்ஸுக்குள்ளே கீரா இருந்திருக்கான். இப்போ கீராவை பற்றின முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு வந்து சொல்லவும், இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இது இவளுக்கு என்ன தெரியும் விஷயம் அப்படின்னா, அப்படியே பேச்சு கொடுக்கும்போது, ஹலோ மேடம், நான் இங்கே கண்ணாடிக்காரர் இருக்கார்ல, அவரும் இந்த டிபார்ட்மெண்ட் தான், அவருடைய பையன் தான் நானுங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியாங்க அப்படின்னு சொல்லி இவளும் பேரை சொல்லிட்டு, நான் கட்டிக்க போகிறவர் தான் இந்த மாதிரி ஒருத்தர் விசாரிக்கிறதுக்காக அனுப்புனாங்க, அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அது எதுவுமே நார்மலாக நடந்த மாதிரி இல்லை, அதை விட முக்கியமாக கீராவால் ஹார்ட் அட்டாக்ல மட்டும்தான் காலி பண்ண முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவனால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை கூட பிளான் பண்ண முடியும், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பஸ்ஸில் கீரா இருந்திருக்கான், இந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லவும், இவனுக்கு தூக்கி வாரி போடுது. சினிகாமி ஊந்து சிரிக்குது. ஒக்கா மக்கா நீ சிக்கனடா மொத்தமான்ற மாதிரியே. இப்போ இவனுக்கு பேர் தான் தெரிஞ்சிருச்சுல்ல, ஓகே டெத் நோட்டில் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு பேரை எழுதுனா சினிகாமி திரும்பவும் சிரிக்குது. டேய் இவ கதையவே முடிக்க போகிறேன், நீ என்ன கக்கா பக்கம் சிச்சுனுக்கிறன்னா, அவள் சாகவே இல்லை. ஆக்சுவலாக அவள் சொன்னது இப்போ பொய்யான பேர். ஏன்னா யாருக்கிட்டையுமே உண்மையான பேர் சொல்லிட்டா இங்கே போட்டு தள்ளுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பேரையே அவள் வேணும்ட்டே சொல்லலை. இவ பேர் எப்படியாச்சும் நம்ம தெரிஞ்சாகணுமே, இல்லைனா இவ போய் சொன்னான்னா திரும்பி நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களேன்னு பயப்படுறான். அப்போ இவன் வந்து, அடோ மேடம், நானும் இவங்க டீமில் தான் வேலை பார்க்குறேன், நான் எல்லுக்கிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன், ஏன்னா இவருடைய பையன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறேன், அதனால தான் நார்மல் ஆளுங்களை டக்குன்னு உள்ளே விட மாட்டாங்க, நான் வேணா எல்லுக்கிட்ட பேசட்டான்னா, ஹலோ எல்லை பற்றி எனக்கே தெரியும், ஏன்னா எள்ளு கூட சேர்ந்து நானும் FBI ஏஜென்ட்டாக இருந்திருக்கேன், எள்ளு கூட சேர்ந்து நானே கேஸெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், எது எல்லே அவளுக்கு நல்லா தெரியுமா, அப்போ இந்த விஷயத்தை போய் சொன்னான்னா முடிஞ்சு போச்சு, கதையே ஓவருங்கிற மாதிரி இவ பேர் எப்படியாச்சும் கேட்டாகணுமேன்னா ஷினிகாமி வந்து, தம்பியே இப்போவும் டைம் கெட்டு போகல, தம்பியே என் கூட ஐடியில் போட்டுக்க, அவள் பேரை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்டி, இப்போ பார் அவகிட்ட வாங்குறேன்னு சொல்லி அவகிட்ட போயிட்டு, மேடம் நீங்களும் நானும் சேர்ந்து ஏன் இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணக்கூடாது, நானும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் நிலமை எனக்கு புரியுது, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லவும், அப்படிங்களா அப்போ என்ன உங்கள் டீமில் சேர்த்துக்கிறீங்களா, ஆமாம் மேடம் கன்ஃபார்ம் சேர்த்துக்கிறேன் மேடம், ஓ சாரிங்க இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, நான் வேணுன்ட்டே என் பேரை பொய்யா சொன்னேன், ஏன்னா இந்த கீரா ப்ராப்ளம் இருக்கிறதுனாலன்னு சொல்லவும், சூப்பர் மேடம், இந்த மாதிரி புத்திசாலிங்க தான் எங்கள் டீமுக்கு தேவைன்னு சொன்னதும், இந்தாங்க சார் என்னோட டிரைவிங் லைசன்ஸ், இதுதான் என் பேர், டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்காங்க, நாம 2 பேர் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணலான்னு டீட்டெயில்ஸை கொடுக்கவும், நம்மளால் அவ்வளோதான் வில்லன் மோடுக்கு மாதிரி பேரை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் நான் பேரை கொடுத்ததுக்கப்புறம் வாட்சையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் தான் கீரா வாட்சை, நீங்கள் சாகிறத கண் முன்னாடி பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லவும் அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அவ்வளோதான், டைமும் ஆகிடுச்சு, அவள் கதையும் முடிச்சாச்சு. அந்த FBI ஏஜென்ட் கையில் ஒரு கவர் இருக்குது, அது இல்லாமல் அவன் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது அந்த கவர் இல்லை, அப்போ கீரா அவனை ஃபாலோ பண்ணியிருக்கான், இந்த FBI ஏஜென்ட்டை டார்கெட் பண்ணி தான் மற்ற பேரையும் காலி பண்ணியிருக்காங்கிற விஷயம் இப்போ எல்லுக்கு தெரிஞ்சு விடுச்சு. ஸோ நாம் அனுப்பிச்ச அந்த FBI ஏஜென்ட்டு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லி 2 பேர் வருது. ஒன்று இந்த கண்ணாடிக்காரர் நம்ம லைட்டோடைய அப்பா,
இன்னொரு சீஃப். ஸோ 2 பேர் தான் அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இந்த 2 பேர் ஃபேமிலிலையும் அவங்க வீட்டில் கேமராஸை வச்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா அவங்க வீட்டில் கீரா இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்ல கண்ணாடிக்காரரு, ஏய் என் பிள்ளையவே சந்தேகப்படுறியா, என் வீட்டே சந்தேகப்படுறியா, ஓகே கேமரா வச்சுக்கடா, எத்தனை நாள் வீட்டில் கேமரா வச்சுக்க, என் குடும்பத்தில் யாரும் கீராவாக இருக்க சான்ஸ் இல்லடான்னு இவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்படி. இப்போ வீடு ஃபுல்லாக கேமராவை வச்சாச்சு. லைட்டுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவன் வில்லங்க முச்சவன். அவன் கதவு ஓப்பன் பண்ணும்போது சின்னதாக ஒரு பேப்பர் வச்சுருப்பான். ஸோ யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பேப்பர் கீழே விழும். இப்போ அம்மாவோ தங்கச்சியோ உள்ளே போனால் அந்த பேப்பர் கீழே வந்தது திரும்பி வைக்க மாட்டாங்க, அவங்க கேஷுவலாக போயிடுவாங்க. அது இல்லாமல் கதவு லாக் பண்ணிருக்கும் போது இப்படி இருக்குது. ஆஹா, அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, என் ரூம்குள்ளே யாரோ வந்துட்டு போயிருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஷினிகாமி கிட்ட, ஏய் வீட்டில் வில்லங்க இருக்குது, நீ எங்கெல்லாம் கேமராஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுங்கிற மாதிரி வேலையை கொடுக்குறான். அது இல்லாமல் எதுக்கு இவன் பேப்பரை வச்சிருக்காங்கிற டவுட்டும் வந்துடக்கூடாதுன்னு பலான படங்களெல்லாம் வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கிறான். ஏன்னா அப்போ தான் அதனால தான் இவன் பேப்பரை வச்சிருக்கிறான் போலங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி இங்கே எல்லாம் அவங்க அப்பாவுமே உட்காந்து வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே கொஞ்சம் பலான புக்கெல்லாம் படிக்கிறத பார்த்து, என் புள்ள இதெல்லாம் படிக்கிறானா, இந்த வயசில் அதெல்லாம் பண்ணுறதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இவன் என்ன தான் பண்ணுறான், ஒருவேளை இவன் கீராவாக இருப்பானோங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டாக வேறு இருக்கான். லைட்டாக இவனுக்கு டவுட்டு வருது. சரி ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இப்போ இந்த கீராவை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸை நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படிங்கிற நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அப்போ இதை பெருசாக எடுத்துக்காத மாதிரி, என்னது இது இவனுக்குன்னா முட்டாளுங்களா, எல்லார் பேரையும் சொல்லிவிட்டாங்கன்னா அவன் கீரா போட்டு தள்ள மாட்டானா, சீக்கிரட்டாக வந்து அவன் கதையை பிடிக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு இப்படி அப்பட்டமாக நியூஸில் போடுறாங்கிற மாதிரி அவன் கேஷுவலாக தான் ரியாக்ட் பண்ணுறான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் திரும்பியும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துன்னு அவன் ரூமுக்கு போகிறான். ஏய் எதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு, இல்லை நான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே படிப்பேங்கிற மாதிரியே சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே எல்லுமே இன்னும் உன் பிள்ளை இப்பவும் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் 10 நாள் எக்ஸாம் வரப்போகுதுப்பா, அதனால் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை, அதனால் படிச்சுட்டு இருக்கிறான்ற மாதிரியே அவனும் நல்லா படிக்கிற பிள்ளைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மாவும் தங்கச்சியும் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கியாச்சு, இவன் மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். டிவி ஓடவே இல்லை வீட்டுக்குள்ளே. இப்போ டிவியில் கிரிமினல்ஸோடைய பேரை போடுறா. இந்த கிரிமினல்ஸ்லாம் காலி ஆனாங்கன்னா இவன் கீரா இல்லை அப்படிங்கிறத கிளியர் பண்ணிடலாம்னு இப்போ டிவியில் கிரிமினல்ஸ் பேரை ஓட விட்றாங்க. இவன் தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கிறானே, அங்கே கேமராவில் வர பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. அப்போ அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே சின்னதாக மினி டிவி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் கிரிமினல்ஸ் பேரெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பேரை எழுதுறான், ரைட் ஹேண்டில் ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், டெஸ்ட்டுக்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒக்கா மக்கா இதில் பேரையும் பார்த்து அந்த டைமில் ஆளுங்களை போட்டு தள்ளவும், சார் இந்த டைம்லையும் கீரா கொண்டுக்கிட்டு இருக்கான் சார் அப்படிங்கிற விஷயம் தெரியவும், அப்பாடா என் புள்ள படிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அதை கேமரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், என் புள்ள கீரா இல்லை அப்படின்னு கண்ணாடிக்காரர் பெருமைப்படுறா. அப்படி எல்லுக்கு ஓகே இவன் கீரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியே இவனும் கொஞ்சம் கிளியர் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் இவன் கேஷுவலாக டிவியை போட்டு கிரிமினல்ஸ் பேரெல்லாம் அப்படியே ஓடுறத மைண்டில் ஏற்றிக்கிறான். இப்போ ரேண்டமாக, அதாவது நான் இவங்க பேரெல்லாம் மனசில் வச்சுப்பேன், எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் இவங்களை போட்டு தள்ளுவேன். அப்போ தான் இவங்க வேறு டைமில் வேறு ஏரியாவில் போடுவாங்க, அந்த டைமில் பார்த்து யாரோ ஒருத்தன்ற மாதிரி இவங்க நம்புவாங்கங்கிற மாதிரி இன்னுமே உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதுங்கிற மாதிரி இவன் பிளானை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அடுத்து கொடுப்பாங்க பாரு ட்விஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரில்ல நம்ம லைட்டு, அதே ஸ்டூடெண்ட்டாக தான் எல்லுமே இருக்கிறான். அது இல்லாமல் ஒன்றா டாப்பருக்கு வாங்க நாங்கள் பரிசு கொடுக்குறோங்கிற மாதிரியே கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லைட்டையும் மேலே ஏற்றுறாங்க, அடுத்து எல்லையும் மேலே ஏற்றுறாங்க. 2 பேருமே ஒன்றா உட்காந்து ப்ரைஸை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டக்குன்னு எல்லு கிட்ட வந்து, ஏய் நான் தான்டா எல்லு அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொல்லவும், இவனை எல்லு நம்மகிட்டே ஒத்துக்கிறான்ற மாதிரி ஷாக் ஆகிறான். ஆனால் ஓ அப்படியாங்க சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அதுக்கும் ரியாக்ட் பண்ணாமலே விட்டுட்டான். ஆனால் வீட்டுக்கு வந்து எது எல்லா என் முன்னாடியே அவன் வந்து நிற்கிறான்டா, அவன் முகத்தையும் பார்த்துட்டு அவனை போட்டு தள்ள முடியாமல் நான் தவிக்கிறேன், அவன் எப்படியாச்சும் கதையை முடிக்கணுன்ற மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக கத்துறான். இப்போ எல்லுக்கு இன்னுமே இவன் தான் கீராவாக இருக்குமோங்கிற டவுட் வருது. ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான். இந்த ரொம்ப பர்ஃபெக்ஷன் தான் இடிக்குதுன்னு பாபநாசத்தில் சொல்கிற மாதிரி இவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கானே, ஒருவேளை கீராவாக இருந்தான்னா அவன் பர்ஃபெக்டாக தப்பிக்கிறதுக்கான பிளானும் தெரிஞ்சவனாக தான் இருப்பான், அதனாலே இவன் கீராவாக இருக்குங்கிற மாதிரி டவுட் வருது. இப்போ 2 பேருமே டென்னிஸ் விளையாடி அதில் கீரா ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறமா எல்லு கிட்ட வந்து, ஏய் நீ தானே கீரா அப்படின்னு சொல்லி வேணுட்டே சொல்லுவோம், இது நான் கீராவா, சரி நான் உங்க கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி இப்போ 2 பேருமே சேர்றாங்க. இப்போ எல்லை பொறுத்த வரைக்கும் இவன் தான் கீராவா இருக்குமோங்கிற டவுட்டு இன்னுமே இருக்குது. அவனுக்கு நம்ம இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா இவனுடைய மூவ்ஸை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க கீராவை பிடிக்கிறதுக்காக. அதுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஃபோன் வரவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அப்பா நீ ரெஸ்ட் எடுப்பா, நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு பதிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ லைட்டு எல்லு கூட சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்து நியூஸ் சேனலுக்கு இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு டேப் வரவும் கொரியரில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஹலோ நான் தான் கீரா, அடுத்து ஏகப்பட்ட கிரிமினல்ஸை நான் போட்டு தள்ள போகிறேன், அவனை அடுத்தடுத்து காலி பண்ண போகிறேன், நான் தான் கீராங்கிறத சாம்பிள் கடட்டா அதான் இந்த சேனல் வைங்க அப்படின்னு சேனல் வச்சதும் அவன் ஹார்ட் அட்டாக்ல காலி ஆகிறான். எப்படி நான் தான் கீரான்றதை நம்புறீங்களா? அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை நான் பண்ண போகிறேன், அடுத்த கேசட்டில் நான் என்ன பண்ண போகிறாங்கிற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆஹா கீரா என்ன டிவிலே வந்து இப்படிலாம் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான், இப்பெல்லாம் முன்னாடி பண்ணதே இல்லைங்கிற மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இங்கே எல்லுமே என்ன பிளான் வச்சிருக்கான்ற மாதிரி ஒன்றும் புரியல. இப்போ ஆளுங்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த நியூஸ் சேனல் இந்த நியூஸை தடுத்து நிறுத்தணும்னு அனுப்புனா அங்கே என்ட்ராகிறதுக்குள்ளேயே ஆளுங்கெல்லாம் காலியாகிறாங்க. இப்போ எல்லுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பேர் தெரிஞ்சாதானே இவன் போட்டு தள்ள முடியும், எப்படி அங்கே வந்த ஒரு ஆளை டக்குனு இவனால் போட்டு தள்ள முடியுதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல.
இவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, ஏய் கீராவை நான் பிடிச்சே தீருவேன்டான்னு சொல்லி அப்படியே பேசண்ட்டாக இருக்கிறவர் வேன் எடுத்துக்கிட்டு அப்படியே இடிச்சு உள்ளே வந்து, ஏய் நியூஸ் சேனலில் ஒழுங்காக அந்த நியூஸை நிறுத்துன்ற மாதிரி அவன் அனுப்பிச்ச மற்ற டேப்பையும் எடுத்துக்கிட்டு இவர் எல்லை பக்கம் வராப்படி. இப்போ எல்லாருக்குமே டவுட் வருது, இது கீரா கிடையாது, இன்னொரு கீரா இருக்காங்க. எப்படி சொல்கிறான்னா, ஒரிஜினல் கீராவால் அவங்க பேரையும் முகத்தையும் பார்த்தா தான் போட்டு தள்ள முடியும். ஆனால் இவன் ஜஸ்ட்டு பார்த்தாலே போட்டு தள்ளுறான், இவன் இன்னொரு கீரா தாங்கிறத எல்லு கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ தான் இன்னொரு கீராவையும் காட்டுறாங்க. இவ பொண்ணு மிசா அமானேன்னு சொல்லி இவ பெரிய மாடல். ஸோ புது ஷினிகாமி வந்து இவளுக்கு டெத் நோட்டை கொடுத்துருக்குது. அதன்படி இப்போ கீராவுடைய அட்டென்ஷனை பெறத்துக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு கீரா தான் முக்கியம், உடல் மண்ணுக்கு உயிர் கீராவுக்கு, கீராவை பார்த்தே ஆகணும், அவனை எப்படியாச்சும் நான் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி அவளுமே சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தா லைட்டு, ஓஹோ ஊருக்குள்ளே புது கீரா வேறு இருக்காளா அப்படின்னு சொல்லி ரியூ கிட்ட கேட்குறான், டேய் வேறு ஷினிகாமி தான் இருக்கா, வேறு டெத் நோட்டாக இருக்கானா? ஆமாம்மா இருக்குதுப்பா, அதுவும் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்குப்பான்ற மாதிரி ரியூக்குமே கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா போயிட்டு அந்த கேசட்லாம் தூக்கின்னு வந்தார்ல டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த கேசட்டை போட்டு பார்த்தா ஒன்று, அதாவது நான் கீரா சொல்கிறதுக்கு நீங்கள் சரி அப்படின்னா இந்த விஷயத்தை ப்ளே பண்ணணும், கீரா சொல்கிறதுக்கு முடியாது அப்படின்னா இன்னொரு கேசட்டை ப்ளே பண்ணணும். சரி, கீரா சொல்கிறதுக்கு சரின்னா அந்த கேசட் என்ன அப்படின்னாக்க, ஓகே நீங்கள் அடுத்தடுத்து கிரிமினல்ஸ் பேரெல்லாம் நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் இவங்களை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன். கீராவுடைய ஆர்டருக்கு நீங்கள் அடி பண்ணிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பண்ணணும். கீராவோட பேச்சை கேட்க மாட்டேன், அவனை பிடிக்க தான் போகிறேன்னு இன்னும் அடம் பிடிச்சிங்க அப்படின்னாக்க இந்த எல்லுங்கிறவங்க அப்புறம் இந்த சீஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளுவேன். ஸோ கீராவை பிடிக்க நினைக்கிறவங்கள போட்டு தள்ளுவேங்கிறது தான் இன்னொரு கேசட். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் எல் வந்து இவன் கீரா கிடையாது, இன்னொரு கீரா இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறான். லைட்டுக்கும் போட்டு காமிக்கிறாங்க. லைட்டுக்கு தான் தெரிஞ்சு போச்சா இன்னொரு கீரா தான் இருக்கான்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துவிட்டு அவனுமே ஆமாம் இன்னொரு கீரா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்த கீராவுக்கு நேமும் அவன் முகமும் பார்த்துருந்தா தான் போட்டு தள்ள முடியும். இவனால் பேர் தெரிஞ்சுக்காமலே போட்டு தள்ள முடியாத அளவுக்கு பவர் இருக்குது. இப்போ செகண்ட் கீரா இருக்கிறான்னு சொல்லி லைட்டுமே சொல்ல, அப்படியே எல்லு சொன்ன மாதிரி நீயும் சொல்கிறிய பண்ணால் அப்போ இன்னுமே என்ன சந்தேகப்படுறீங்களான்னு லைட்டு வேணும்ட்டே கேட்க, இல்லை நான் சொல்கிறதா மாதிரி தான் இன்னொருத்தனும் சொன்னால் அப்போ தான் நம்பிக்கை அதிகமாகும், என்னோட தேதி கரெக்டாக இவங்க ஏற்றுப்பாங்க, அப்போ ரெண்டாவது கீராவை நம்ம பிடிச்சாகணும். முக்கியமாக ரெண்டாவது கிராவும் ஃபஸ்ட்டு கிராவும் மீட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், தடுக்க முடியாத சக்தியாக மாறிடுவாங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணுங்கிற மாதிரி பிளானாக போடுறாங்க. அப்போ எல்லு என்ன சொல்கிறான்னா, நீ தான் கீராங்கிற மாதிரி இப்போ போர்ட்ரே பண்ணு, அதாவது இப்போ நீ கீரா மாதிரி நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி கொடு, அது மூலிமா இன்னொரு கீரா உன்னை மீட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பா, அப்போ பிடிச்சிடலான்ற மாதிரி பிளானாக போடுறாங்க. அப்படி நம்ம லைட் வந்து கீராவாக பேசவும், நான் தான் ஒரிஜினல் கீரா, இன்னொருத்தன் கீராங்கிற பேரில் சும்மா டூப்ளிகேட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் கீரா கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்போ அதை பார்த்து இந்த செகண்ட் கீராக்கு ஆஹா எப்படியும் நம்ம கீராவை ரீச் பண்ணியாச்சு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி அவள் இப்போ பதில் டேப்பை அனுப்புறா. சூப்பர், நீ தான் இப்போ ஒரிஜினல் கீரா, நான் செகண்ட் கீரா தான், உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படி நியூஸில் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்தந்த டேட்டில் இந்தந்த இடத்துல இருப்பேன், ஸோ நீ வந்தனா நான் எப்படியாச்சும் உன்னை பார்த்துருவேன், அது இல்லாமல் நம்ம பேசிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, உனக்கு இந்த ஷினிகாமி ஹைடிலாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், ஐயா என்ன இவன் மொத்தத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்போ இந்த ஷினிகாமிங்கிற பேரை எல்லு கேட்டு எது ஷினிகாமியா, காட் ஆஃப் டெத்தா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆகுறான். அப்போ இவள் ஐடியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறா, நம்ம தான் இன்னும் போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இவளை சீக்கிரமாக பார்த்து மீட் பண்ணி பேசி ஆகணும், இல்லைனா மொத்த விஷயத்தையும் உளறிடுவான்ற மாதிரியே இவனும் கொஞ்சம் ஷாக் ஆகிறான். இப்போ சொன்ன மாதிரி இந்தந்த டேட்டில் இந்த இடத்துல இருப்பேங்கிற விஷயத்தை அவள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறா. அந்த டேட்டில் இப்போ மட்சுடாவும் லைட்டும் அப்படியே ஒன்றா நடந்து போகிறாங்க. லைட்டுக்கு நம்ம மேலே எப்போவுமே ஷினிகாமி இருப்பான், பார்த்ததும் மாட்டிப்போம், அதனால் இன்னும் கொஞ்சம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போவோம், அப்போ தான் ஷினிகாமி யார் கீழே இருக்குங்கிறது தெரியாது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி போகவும், அந்த சமயம் இவ பார்த்துட்டா. இப்போ டெத் நோட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு டெத் நோட் வச்சிருக்கிறவங்க மேலே அவங்களுடைய ஆய்ஸ் எல்லாம் காட்டாது, இவன் தான் கீராவா அப்படின்னு சொல்லி இப்போ லைட்டாக அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அடுத்த ஒரு நியூஸ் சேனலில் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கீராவை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்ல, இப்போ எல்லுக்கு நம்ம அனுப்புனது மட்சுடாவும் அதுக்கப்புறம் லைட்டு ரெண்டு பேரில் யாராக இருக்குங்கிற மாதிரி இன்னுமே டவுட்டு இருக்குது. இப்போ இவ தான் பார்த்துட்டால லைட்டு தான் சொல்லி அவள் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைட்டோடைய வீட்டுக்கே வந்து நான் தான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, நோட்டு கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு போகலாங்கன்னு வந்தேங்கன்ற மாதிரியே வந்து இதுதான்ப்பா நோட்டுன்ற மாதிரி டெத் நோட்டை காட்டவும் இவனுக்கு தூக்கி வரி போடுது. அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு தான்ற மாதிரியே ரூமில் உட்கார வச்சு பேசுகிறான். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன், என் வீட்டுக்கே ஏன் வந்த, மாட்டிப்பேன்னு தெரியாதா உனக்குங்கிற மாதிரி அவனும் சொல்ல, இப்போதான் ஏன் இந்த கீரா மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்கிற விஷயத்தையே சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு திருடன் போட்டு தள்ளிவிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனையே கொடுக்காம இருந்துச்சு, அவன் மேலே தான் நியாயம் இருக்குங்கிற மாதிரிலாம் திரும்பிச்சு. ஆனால் அந்த சமயம் தான் கீரா பேரை எழுதி அந்த கிரிமினலை போட்டு தள்ளனா, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடச்சிது, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனுக்கு சரியான தண்டனை கிடச்சிது, அதை செஞ்சது கீரா தான். அதை செஞ்ச கீராவான உனக்கு நான் எப்போவுமே காலத்துக்கு நன்றியோட இருப்பேன், நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்னு, அதை அப்படியே பண்ணுறேன், உன்னை மீட் பண்ணுறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆஹா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம பிளான் எல்லாமே இவ்வளோ வச்சு செய்யலாங்கிற மாதிரி இவனுக்குமே நம்பிக்கை வருது. இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன்னையே கூட போட்டு தள்ளுவேன்னு சொல்ல, ரெம்முங்கிற இந்த ஷினிகாமி வந்து இவளை மட்டும் போட்டு தள்ள நினச்சா நான் உன்னை போட்டு தள்ளுவேன்டான்ற மாதிரி ஓவராக பொங்குது.
என்ன நம்ம கூட இருக்கிற ஷினிகாமிலாம் இவ்வளோ பாசமாக இல்லையே, இவன் கூட இருக்கிற ஷினிகாமி ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னா, இன்னொரு ஷினிகாமி டெத் ரிலேலேருந்து ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பொண்ணு அடுத்த நாள் சாக போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த ஆள் பேரை எழுதி அந்த ஷினிகாமி செத்துருச்சு. ஸோ ஷினிகாமியாக நீங்கள் ஒரு ஆள் பேரை எழுதுனீங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் டெத் நோட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றிருக்குது. அந்த பொண்ணு தான் இவன் இந்த மிஸ்ஸா. ஸோ அப்பேற்பட்ட இந்த மிஸ்ஸாவோட இவளுமே அங்கே தூரத்துலேருந்து பார்த்து ரொம்ப பாசமாக அட்டாச் ஆகிட்டான் இந்த ரெம்ங்கிற ஷினிகாமி. அதனால தான் இவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி இந்த ஷினிகாமி இவளுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்குது. இப்போ லைட்டுக்கு நாம் இவளை யூஸ் பண்ண தான் போகிறோம், ஆனால் ஒரு கட்டத்தில் இவள் பிரச்சனையாக மாறினா போட்டு தள்ள துடிக்கும் போது இந்த ஷினிகாமியும் பிரச்சனைக்கு வருவான். அதனால் சேர்ந்து 2 பேரையுமா தான் கதையை முடிக்கணுங்கிற மாதிரி இவனுமே கொஞ்சம் இந்த ஷினிகாமி கிட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கணுன்ற மாதிரி பார்க்குறான். ஏய், நீ நியூஸ் சேனலுக்கு டேப்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சியே, அதில் மாட்டிக்க போகிறா அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பல நியூஸ் சேனல்களுக்கு நாங்கள் இந்த பேய் வீடியோலாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் உன்னை நான் மீட் பண்ண வந்த அன்னைக்கு கூட வேறு கெட்டப்பில் தான் வந்திருக்கிறேன். அதனால் மாட்டிக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுலாம் சான்ஸே கிடையாதுங்கிற மாதிரி இவளுமே கான்ஃபிடென்ட்டாக வேணும்னா சொல்லு, என் ஃப்ரெண்டை கூட நான் போட்டு தள்ளுறேன், உனக்காக என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி இவ அவ்வளோ பாசமாக தான் இருக்கிறா. இங்கே பாரு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் கூடாது, நான் நினைக்கும் போது தான் நீ பேசணும் அப்படின்னா இவகிட்ட இன்னொரு செல்ஃபோன் இருக்குது, இந்த இதை நீ வச்சுக்க, இது மூலிமா நம்ம கால் பண்ணி பேசிக்கலான்ற மாதிரி இன்னொரு செல்ஃபோனை நம்ம கீரா கிட்ட கொடுக்குறா. இப்போ நான் சொல்கிற மாதிரி நியூஸ் சேனலில் இப்போ நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே மாதிரியே ஓகே கீராவுடைய தொண்டனாக இருந்து கீரா செய்யக்கூடிய விஷயத்தை அமைதியான உலகத்தை உருவாக்குறதுக்காக நானும் அதன் வழியில் நடப்பன்ற மாதிரி அவளும் பேட்டிலாம் கொடுக்குறா. இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்து எள்ளு ஓஹோ அப்போ ஃபர்ஸ்ட் கீராவும் செகண்ட் கீராவும் மீட் பண்ணியாச்சு, 2 பேரும் சேர்ந்தாச்சுங்கிறது இவன் கிளியர் பண்ணிட்டான். இப்போ அடுத்து எள்ளு திருப்புன்னு வெளியே வந்து நம்ம கீராவே வந்து பார்க்க வரவும், ஏய் நீ என்னடா வெளியே சுற்றிட்டு இருக்கேன்னா, நான் எள்ளுன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான், நான் அடுத்த சில நாளில் காலி ஆனேன் அப்படின்னாக்க அதுக்கு முழு காரணமும் நீ தான், அப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னாக்க நீ தான் கீரா அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன், அதனால் இப்போ நான் சாக மாட்டேங்கிற மாதிரி தைரியமாக சொல்ல, எப்போ பார்த்தாலும் பிளானோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இது பண்ணி மிஸ்ஸாவும் நம்ம லைட்டை பார்க்க வரவும், உனக்கு இப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டா, அதுலேயும் இவன் பெரிய ஃபேமஸான மாடல் ஆச்சுங்கிற மாதிரி நான் உங்களுடைய ஃபேனுங்க அப்படிங்கிற மாதிரி எள்ளுமே சொல்கிறான். அதுக்குள்ளே மற்ற எல்லாருமே கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க, இவங்களான்ற மாதிரி இவன் தெரியாதனமாக அவளை டச் பண்ணவும், ஏய் எதுக்கு என்ன பின்னாடிலாம் தொடர்ன்ற மாதிரி அவளும் டென்ஷன் ஆகிறா. சாரிங்க தெரியாமல் தொட்டுப்பிட்டான்னா, பார்த்துடுறா லூசு பயலுன்ற மாதிரி அவளும் கத்திட்டு கிளம்புறா. இப்போ தான் லைட்டுக்குமே புரியுது, இவ ஐடியில் போட்டிருக்கிறாள், இப்போ பார்த்ததுமே எல்லோட பேரை தெரிஞ்சிருப்பாளே, நம்ம உடனே ஃபோன் பண்ணி கேட்டால் இவன் கதை இப்போவே முடிச்சிடலான்ற மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவளை தெரியாமல் தொட்டான் தெரியுமா, அவளுடைய செல்ஃபோனை எடுத்துக்கிட்டான். இப்போ செல்ஃபோன் எடுத்து பேசுகிறதே எள்ளு தான். லைட்டுக்கிட்ட பேர் நான் அவளை அரெஸ்ட் பண்ண போகிறேன், அவள் தான் செகண்ட் கீரான்ற டவுட் வந்துருச்சு, அதனால் அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போகிறேன்னு சொல்லவும் இவனுக்கு தூக்கி வாரி போடுது. எது அதுக்குள்ளே செகண்ட் கிரான் எப்படா கன்ஃபார்ம் பண்ணா, நம்மளோட ஒரு ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டானேன்ற மாதிரி ஷாக் ஆகிறான். அப்புறம் தான் விஷயத்தையே சொல்கிறான். அங்கே அந்த நியூஸ் சேனலுக்கு டேப்லாம் வந்துச்சுல்ல, ஸோ அதை நான் லேபுக்கு அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னேன். ஃபிங்கர் பிரிண்ட்டு ஓகே, பட் அவளுடைய முடி அது இல்லாமல் அவளுடைய ட்ரெஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் லேபில் செக் பண்ணும்போது இவதாங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதன்படி இப்போ இவளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி அவள் கண்ணை கட்டி, அவள் தான் ஐடியில் போட்டிருக்காங்கிறதுனால கண்ணை கட்டி இப்போ டோட்டலாக கட்டி வச்சு அவளை விசாரிக்கிறாங்க. இப்போ வாய்ஸும் கேட்காத மாதிரி இங்கேருந்து எள்ளு, சொல்லு நீ தானே செகண்ட் கீரா, அப்போ ஒரிஜினல் கீரா எங்கே இருக்கான், யார் நீ, எப்படி நீங்கள் இதெல்லாம் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் விசாரிக்கவும் அதுக்குள்ளே அங்கே ரெம், அதுதான் அந்த சினிகாமி அவன் அவ்வளோ பாசமாக இருக்கானே, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி அது ஷாக்கிங்காக பார்க்குது. அதுக்குள்ளே அங்கே மீசாவுமே என்னை போட்டு தள்ளுற ப்ளீஸ் கீரா மாட்டக்கூடாது, என்னை போட்டு தள்ளுறேன்னு அவளும் கேட்கவும், உன்னை போட்டு தள்ளவே மாட்டேன், உனக்காக தான் நான் வந்ததேங்கிற மாதிரி அவன் பாசமாக இருக்கிறான். உடனே ரெம்மு லைட்டுக்கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணுறா, அவளை காப்பாற்றுறா ப்ளீஸ்ரான்ற மாதிரியே கெஞ்சுறான். என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குது, இந்த பிளானை நான் அடுத்து பண்ண போகிறேன், ஆனால் இந்த பிளானை 2 பேருமே ஒழுங்காக பண்ணணும்னு ரியூக்கிட்டையும் ரெம்முக்கிட்டையும் ப்ராப்பராக இந்த பிளானை சொல்கிறான். இந்த பிளான் என்னங்கிறத நான் முடியும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்து நடக்க போகிற சில விஷயங்களை பார்த்துட்டு அந்த பிளான் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ லைட் எள்ளுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து, ஒருவேளை நான் தான் கீராவாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதே சந்தேகமாக இருக்கா, பின்ன என்னை ஃபாலோ பண்ண வந்த FBI ஏஜென்ட் தான் இறந்து போனார், என் கூட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற மிஸ்ஸா தான் இப்போ செகண்ட் கீராவாக நீங்கள் சந்தேகப்படுறீங்க, ஒருவேளை நான் ஏன் கீராவாக இருக்கக்கூடாது, இவன் எதுக்கு இவனாவே வந்து வாக்குமூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை எனக்கு தெரியாமலே நான் கீராவாக இருக்கலாம்ல, ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி விசாரிங்களேன்ற மாதிரி அவனாவே சரணடைவோம். அவங்க அப்பா என் புள்ள கீரா கிடையாதுங்கிற மாதிரி அவரும் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. இல்லைப்பா எனக்கு என்னமோ நானே கீராவாக இருக்குமோ, அதாவது எனக்கே தெரியாமல் நான் கீராவாக இருக்குமோங்கிற மாதிரி இவன் டவுட் பட்டு இப்போ இவனுமே அரெஸ்ட் ஆகிறான். சரி 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி நம்ம வைப்போம். இவங்க அரெஸ்ட் ஆகி இருக்கிற டைமில் யாருமே அங்கே வெளியே சாகாமல் இருந்தாங்கன்னா இவங்க தான் கீரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவங்க கீரா இல்லைங்கிறத நம்ம கிளியர் பண்ணிடலாம், நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். எதுக்கு நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பானோ இருக்க மாட்டானோன்ற மாதிரியே போகிறதுங்கிற மாதிரி இவனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு 10 நாள் கிட்ட அந்த ரியூக்கு அந்த ஷினிகாமியும் கூடவே இருக்குது. அதுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிளானை நீ நிறைவேற்றுங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறான். இப்போ அந்த ஷினிகாமியும் விட்டு போயிடுது. இப்போ 2 பேருக்குமே அந்த டெத் நோட் பற்றின ஞாபகமே இல்லை.
அதனால ஏய் நான் கீரா இல்லைன்ற மாதிரி இவனும் புலம்புறான். அவளுமே கொஞ்சம் வித்தியாசமா எதுக்குடா என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, யாரா கடத்தி வச்சதுன்ற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறா. என்ன 2 பேரும் ஏதோ கொஞ்சம் அவங்க நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ உண்மையாகவே அவங்க பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒன்றும் புரியல. சரி, இவங்க நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வெளியே கீரா யாரையுமே போட்டு தள்ளல அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடுதுப்புன்னு இப்போ அடுத்து சாக ஆரம்பிக்கிறாங்க சில பேர்லாம். அப்பாடா என் புள்ள கீரா இல்லைங்கிற மாதிரி இவருக்குமே சந்தோஷமாகுது. அப்போ ரிலீஸ் பண்ணிடலாமானா இல்லை இன்னும் சில நாள் போகட்டும், அது வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம், கீரா இன்னும் யாரையுமே கொல்லலை அப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோன்ற மாதிரியே இன்னுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தடுத்து வெளியே கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ லைட்டையும் மிஸ்ஸாவையும் காரில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு. வேற வழி இல்லைப்பா, உன்னை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க, நீ தான் கீராப்பா, நீ உள்ளே அரெஸ்டாகி இருக்கும்போது வெளியே யாருமே சாவலப்பா, அதனால் நீ தான் கீராப்பான்னு சொல்லி இப்போ துப்பாக்கி எடுத்து அவங்க அப்பாவே சுடும்போது இவன் எதுவுமே ரியாக்டே பண்ணல. அவன் கீரா இல்லைங்கிறத தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ப்ரூவ் பண்ணிட்ட வெளியே செத்துக்கிட்டு இருக்காங்க, அண்ட் நீ நான் சுடுற நிலைமைக்கு வரும்போது கூட நான் கீரா அப்படிங்கிறத நீ ஒத்துக்கல, அதனால என் புள்ள கீரா இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சாச்சு, வெளியும் கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னமும் எல்லுக்கு இவன் கீராவா இருப்பானோங்கிற சின்ன சந்தேகம் இருக்குது. அதனால கைவிலங்கு போட்டுக்கிட்டே ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு கீரா பார்த்தனா எந்த ஞாபகமே இல்லை. இப்போ இவன் என்ன சொல்றான்னா, நான் பேசாம உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்றேன், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே நம்ம இந்த கீராவை பிடிப்போங்கிற மாதிரி அவனும் ஹெல்ப்புக்கு வரான். எல்லுக்குமே இவன் செம்ம புத்திசாலிங்கிறது நல்லாவே தெரியும், வா நம்ம சேர்ந்தே பிடிக்கலான்ற மாதிரியே இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி தான் ஒரு பேட்டர்னாக லைட் நோட் பண்ணுறான். எப்படி அடுத்தடுத்து சாகிறவங்கெல்லாம் இந்த யோட்சுபா கம்பெனிக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடந்துருக்குது. ஸோ சாகிறதுனால யோட்சுபா கம்பெனியோடைய ஷேர்ஸுங்கிறது அதிகமாகுது. ஸோ அவங்க அடுத்தடுத்து பெரிய ஆள் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டாதவங்கள அடுத்தடுத்து போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்போ கீரா வந்து இந்த யோட்சுபா கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறானா அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை நோட் பண்ணுறான். ஏய் இந்த பேட்டர்ன் நான் நோட் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி எல்லாமே ஷாக் ஆகுது. ஒருவேளை நான் காலி ஆகிட்டேன்னா நீ தாண்டா என்னுடைய செகண்ட் எல்லு, நீ தாண்டா எல்லாம் இனிமேல் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி இவனுமே அந்த விஷயத்தை இந்த லைட் கிட்ட சொல்றான். அது இல்லாமல் யோட்சுபா கம்பெனி சேர்ந்த அந்த மெம்பர்ஸில் ஒருத்தன் கால் பண்ணி ஒரு டிரெக்டிவை ஹையர் பண்ணி, இங்கே பாரு எல்லுங்கிறவனை பிடிக்கணும், அவன் தான் இந்த கீராவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு கீராவுடைய ஹெல்ப் தேவை, அதனால் இந்த எல்லை சீக்கிரம் பிடிக்கணுங்கிற மாதிரியே ஹையர் பண்ணுறான். இப்போ தான் எல்லு ஒரு விஷயத்தையே சொல்கிறான். இந்த உலகத்திலே சிறந்த 3 டிரெக்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அதில் எல்லான நான் இருக்கிறேன், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, 3 பேருமே நான் தான் சீக்கிரட்டாக இந்த 3 பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோட டீமில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ எங்ககிட்டயே அவங்க ஹையர் பண்ணி எல்லை பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கீரா சப்போர்ட் தேவைப்படுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே மிஸ்ஸாவை கூடவே இருந்து பார்த்துக்கோ, அவள் ஒருவேளை செகண்ட் கீராவாக இருக்குன்னு இன்னும் சந்தேகத்தில் இந்த மட்சூடாவை கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவள் இந்த மாடலுங்கிறதுனால ஷூட்டிங்கில் பிஸியாகவே இருக்கிறா. இப்போ மட்சூடாக்கு என்ன எல்லாருமே வந்து என்னமோ ஏளனமாக நடத்துகிறாங்க, என்னமோ அந்த காஃபி எடுத்துகிட்டு வா, அந்த டேபிளில் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி நம்மளை ஒரு டேரக்டிவாகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற கோவம் வருது. நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யோட்சுபா கம்பெனி சேர்ந்தவங்க மேலே தானே டவுட் வந்துருக்குது. அங்கேயே நம்ம சீக்கிரட்டாக போயிட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பொண்ணு இவன் ஆர்வக்கோளாறில் அங்கே போகிறான். உள்ள ஏதோ ஒட்டு கேட்குறான், ஆஹா இந்த கீராவை பற்றி ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு கதவு திறந்துடுறாங்க. டேய் நீரா நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சேர்ந்தவங்க, ஆக்சுவலாக அந்த மீசாங்கிறவங்க எங்கள் கம்பெனியோட மாடல் தான், உங்கள் கம்பெனி ஆடில் நடிக்க வைக்கிறதுக்கு டீலிங் பேசலான்னு வந்தாங்கங்கிற மாதிரி இவனும் மழுப்புறான். இவன் டக்குன்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பெல்ட்ல சிக்னல் வச்சிருப்பாங்க. பெல்ட்டை ப்ரெஸ் பண்ணானா அங்கே ஏதோ எமர்ஜென்சிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அவன் எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டான் மட்சூடான்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சு இப்போ எல்லே ஃபோன் பண்ணுறான். என்ன மச்சான் எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, நம்ம எப்பயாச்சும் மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேஷுவலாக பேசும்போது அவன் சொல்கிற பதிலை வச்சு அங்கே பிரச்சனையில் சிக்கிட்டான். அதுவும் இந்த யோட்சுபா கம்பெனிலே போய் சிக்கிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவனை காப்பாற்ற பிளான் போட்டு ஆகணும்னு அங்கே மீசாவுக்கு ஃபோனை போட்டு அவனை போய் ஒழுங்காக பாரு, அங்கே உனக்காக தான் பேச போனான்ற மாதிரி நீ சமாளித்து அவனை வெளியே கூட்டு வரணுங்கிறதுக்காக மீசாவையும் அனுப்புகிறாங்க. இப்போ மீசா கூட பெரிய டீலிங்காக போட்டுருக்காங்க. இவன் ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்த வந்தான் போல, சரி மீசாவை வர சொல்லலாம், நம்ம மீட்டிங்கை போடலான்ற மாதிரி இவங்க மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் மட்சூதா உன்னை ஆல்ரெடி மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் வில்லங்க பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி டென்ஷனில் இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நீ பண்ணியே ஆகணும், இப்படி தான் தப்பிச்சாகணும்னு ஒரு பிளானாக சொல்கிறாங்க. அது என்னன்னா அவங்க அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு பார்ட்டியில் நீ நல்லா சரக்க போடுற, நான் வந்து இப்போ மேஜிக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுறேன். அவங்க அலறி போகிறாங்க அப்படின்னதும் என் உயிர் போயிடும்டா பண்ணுறா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சொன்ன மாதிரியே சரக்க போட்டுக்கிட்டு நான் இப்போ மேலே அந்தரத்தில் நடக்கட்டா அப்படிங்கிற மாதிரி நடந்து எகிரி குதிக்கிறான். இங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் செத்து விட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. கீழே இவங்க பெட்டை வச்சு அவங்கன்னா காப்பாற்றியாச்சு, ஆனால் வெளி உலகத்துக்கு இவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேமையும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தன் திடீர்னு வந்தால் அவன் செத்துப்புட்டான்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மெம்பர்ஸ்லாம் மீட்டிங் போடுற இடத்துல கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்கிறத இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீராவனால நமக்கு நல்லது தான் நடந்திருக்குது, அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேரை வீக்லி ஒருத்தர் போட்டு தள்ளிகிட்டே இருக்கோம், நம்ம கம்பெனி எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கீராவுடைய ஹெல்ப்பு அப்புறம் இந்த எல்லை பிடிக்கிறதுக்காக டிடெக்டிவை ஹையர் பண்ணது இவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த மெம்பர்ஸில் ஒருத்தன் தான் கீராவாக இருப்பாங்கிற டவுட்டு வந்துருச்சு.
ஏய் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங்கே போதுமே, இவங்க மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம்னா நம்ம கீராவை பர்டிகுலராக கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இன்னமும் இந்த கேங்கில் ஒருத்தன் தான் கீரா, அவனை எப்படியாச்சும் பிடிச்சா அவனுங்கிற மாதிரி பிளானுக்கு வரான். இப்போ டக்குன்னு நம்ம லைட்டை ஃபோன் பண்ணு, அவனு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, தம்பிகளா நீங்கள் அடுத்தடுத்து வாரம் போட்டு தள்ளுறது, எள்ளுக்காக நீங்கள் ஹையர் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் சாக்காகிறான். தபர் 1 மாதத்துக்கு நீங்கள் அடுத்த ஒருத்தனை பொறுத்தல பிளான் பண்ணுறீங்கல்ல, 1 மாதம் கழித்து பொறுத்தலுங்க அப்படிங்கிற மாதிரி நீ அங்கே சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிற அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்தை நீ பண்ணனா மற்ற எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன், உன்னுடைய கிரைம்ஸ் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், இந்த ஹெல்ப்பை நீ பண்ணு, நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும், அவனை சும்மா கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு, நாம் ஏன் அடுத்த மாதமாக இவனை போட்டு தள்ளக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம எல் கதையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி அவங்களையும் சம்மதிக்க வச்சிடறான். இப்போ நமக்கு 1 மாதம் டைம் இருக்குது, இந்த கேங்கில் யார் கீராங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மீசாவை தான் ஆடில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் தான் நீங்கள் கீராவை பார்க்கறதுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்தீங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ இவளுக்கு இந்த கீராவா செகண்ட் கீராவா இருந்த எந்த ஞாபகமும் இல்லை. இந்த விஷயம்லாம் நடுவில் நான் பிளான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ இவளும் ஆமாங்க கீரா தான் என் நியாயம் வாங்கி கொடுத்தான், எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனுக்கு காலி பண்ணி நியாயத்தை வாங்கி கொடுத்தான்னு அவளும் சொல்லவும், அப்போ இவன் தான் ஹிகுச்சி, இவன் தான் இப்போ கீராவாக இருக்கிறான். அவன் இவளை நல்லா விசாரிக்கிறத பார்த்து இவளுக்கு கீரா மேலே அவ்வளோ ஆசை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். நம்ம கீராவா இருக்கிறோம், கிரிமினல்ஸாக காலி பண்ணுறோம், அது இல்லாமல் மீசா மாதிரி ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம லைஃபே செட்டில்டுடோய் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த மீசாவை அடையணும்னு ஆசைப்படுறான். அந்த ரெம்மு அந்த டெத் நோட்லேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு ஸ்ட்ரைட்டாக மிசா கிட்ட போய் தொட்டதும், அந்த பேப்பரை தொட்டதும் இவளுக்கு முழுசாக ஞாபகம்லாம் வரல. ஆனால் ஷினிகாமி கண்ணுக்கு தெரியுது, யார் நீ பூதம், இந்த பார் நான் அப்புறம் சொல்கிறேன், உனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வராது, அது வர வேண்டிய நேரத்தில் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, அந்த ஹிகுச்சி தான் இப்போ கீராவாக இருக்கிறான். அண்ட் உண்மையான கீரா, ஒரிஜினல் கீரா யாருன்னா லைட் தான். இது எல்லாமே லைட்டோடைய பிளான் தான். அந்த பிளான் உனக்கு புரியும் போது நான் விஷயத்தை சொல்கிறேன். பட் ப்ளீஸ் ஹிகுச்சி தான் கீரா, பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ இந்த மிசா ஹிகுச்சி தான் கீராங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க கூட காரில் வந்துக்கிட்டு, நான் தான் செகண்ட் கீரா உனக்கு தெரியுமான்னு சொல்லவும், எனக்கு டவுட் இருந்துச்சு நீ தான் செகண்ட் கீராவாக இருப்பேன்னு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நான் தான் ஒரிஜினல் கீரான்னு ஹிகுச்சி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். நான் தான் கீரா, இப்போ யாரை போட்டு தள்ளணும்னு சொல்லு அப்படின்னா, இந்த பிரசிடென்ட்டை நான் போட்டு தள்ளுறேன், இவன் தான் இந்த கம்பெனியுடைய பிரசிடென்ட்டு, இவன் மொல்ல மாதிரி தான், இவனை நான் போட்டு தள்ளுறேன்னா எங்கே போட்டு தள்ளு, இல்லை இப்போ என்னால் பண்ண முடியாது, வீட்டுக்கு போய் தான் பண்ண முடியும், அதனால் கன்ஃபார்ம் இவனை போட்டு தள்ளுறேன், அப்போ தான் நான் கீராங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு இவன் பேசினதை அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சு கீரா அவன் வாயாலே வாக்குமூலத்தை கொடுத்துட்டான். இவன் தான் கீராங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, அவன் வீட்டுக்கு போய் தான் அவனால் போட்டு தள்ள முடியும்னு சொன்னான். அப்போ போட்டு தள்ளுறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாகணும். அவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு அவன் வீட்டுக்கு போகலான்னா வீட்டை சுற்றி அவ்வளவு பாதுகாப்பு இருக்குது, அங்கே ரீச் பண்ண முடியாது. ஸோ அவனை வெளியே கொண்டு வரணும், அவன் எப்படி போட்டு தள்ளுறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இப்போ பெரிய பிளானாக போடுறாங்க. இப்போ இந்த ஹிகுச்சி தான் கீரா, மற்ற யாருமே கீரா இல்லை. ஸோ அதனால் ஆல்ரெடி இவங்க கால் பண்ணி அந்த கொலையை 1 மாதத்துக்கு தடுத்து நிறுத்திருப்பாங்களே, அவனுக்கு ஃபோனை போட்டு இந்த பாரு நாங்கள் அந்த கீராவை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அவனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பிளானை போட்டிருக்கிறோம், அதன்படி நீ ஹிகுச்சிக்கு ஃபோனை போட்டு சாக்குரா டிவியை பாரு அப்படின்னு சொல்லி தெரியாமல் கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி ஹிகுச்சிக்கு ஃபோனை போட்டு சாக்குரா டிவி பாடுறா அப்படின்னு சொல்லவும், இப்போ ஒருத்தன் மறைஞ்சு இருந்துக்கிட்டு இந்த ஹியோட்சுபா கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸில் ஒருத்தன் தான் கீரா, அவனை நான் பார்த்துட்டேன், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவனுடைய முழு விவரத்தையும் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன், கீரா யாருங்கிறத வெளியே கொண்டு வர போகிறேன்னு அவன் பேசுகிறதே அவன் கேட்குறான். யார் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது, அப்போ நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது. டக்குன்னு இந்த திரையை வழக்கம் இந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி சாக நினச்சானே அவன் தானா இது, அப்போ அவன் சாகவே இல்லையா, நம்மக்கிட்ட வந்து ஸ்பை மாதிரி இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு போயிருக்கானாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் பேர் தான் விசிட்டிங் கார்டில் கொடுத்தானேன்னு சொல்லி அந்த பேரை டெத் நோட்டில் எழுதுனா அவன் சாகவே இல்லை, அப்போ அது பொய்யான பேர், அப்போ அது போலி கார்டு. அவன் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கே நம்ம போகிறோம், அங்கே அவன் பேரை தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு காரை எடுத்துக்கிட்டு போகிறான். இது எல்லாத்தையும் இங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பைத்தியக்காரனாக இருப்பாங்கிறது அவங்களுக்கே கிளியராக இப்போ தான் புரியுது. அவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அங்கே யாருமே எதுவுமே சொல்லலை, உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு அவன் பேரை எடுக்கிறான், அந்த பேரை டெத் நோட்டில் எழுதுறான், அப்பயுமே அவன் காலி ஆகலை. இப்போ வழியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆகுது. என்னது இது எல்லாமே உனக்கு டவுட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி காரில் இந்த ஷினிகாமி கிட்டே பேசிக்கிட்டு வரான். ஆமாம், காரில் யார்கிட்ட பேசுகிறான், காரில் யாருமே இல்லைன்னு இவங்க எல்லாருக்கும் டவுட் வருது. யார்கிட்ட பேசுகிறான்னு ஒன்றும் புரியல. அப்போ தான் இவனே சொல்கிறான், அடுத்தடுத்து எல்லாமே வினோதமாக இருக்குது, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எனக்கு எதுவுமே யாரும் சொல்லலை, உள்ளே போய் பார்க்க அலோவ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் எதுவுமே தடுத்து நிறுத்தலை, ஆனால் அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ என்ன பிடிக்கிறதுக்கு இவங்க ட்ராப்பு செட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் வசமாக சிக்கிவிட்டோண்டோய் அப்படிங்கிறது இப்போ தான் இவனுக்கே புரியுது. மொத்தமாக சுற்று போட போகிறாங்க. இந்த பாரு எனக்கு இந்த ஐடியில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஷினிகாமி கூட ஐடியிலும் போட்டுக்கிட்டான். இப்போ அவன் பார்த்தான்னா அந்த பார்வையிலே எல்லாரையும் பேரை தெரிஞ்சுக்கிட்டு காலி பண்ணிவிடுவான்னு சொல்லி எல்லாரும் அவங்ககிட்ட முகத்தை காட்டாதீங்கிற மாதிரி முகத்தை மூடிக்கிட்டே மொத்தமாக லாக் பண்ணிட்டாங்க.
அந்த நோட்டை அவங்ககிட்ட வாங்குறாங்க. நோட்டை தொடும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி மான்ஸ்டர். நோட்டை தொட்டா இந்த ஷினிகாமி கண்ணுக்கு தெரியவாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த நோட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லுக்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லு அப்படியே இந்தடா அப்படின்னு சொல்லி லைட்டுக்கிட்டையும் கொடுக்குறான். லைட்டு தொட்டதுக்கப்புறம் அப்படியே மொத்தமாக நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ தான் பிளானையே சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் சில போர்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்ல, இப்போ கிளியர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அந்த மிசாவை அரெஸ்ட் பண்ணி அவளை விசாரிக்கும் போது இவன் என்ன பிளான் போட்டிருப்பானா, ரெம்மியும் ரியூக்கியும் கூப்பிட்டுட்டு இந்த நோட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் கீரா அப்படிங்கிற அந்த டெத் நோட் ஞாபகம் எல்லாமே இருக்கும். அதுவே இப்போ அந்த நோட்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ திரும்பியும் வேறு இடத்துல போடுற, அதை வேற ஒருத்தன் எடுத்தான்னா அப்போ அவன் ஓனர் ஆகிடுவான், எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே இல்லாமல் போயிடும். கரெக்டாக? இப்போ இந்த நோட்டை நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன், நீயாவே போய் வேறு இடத்துல போடு. அதுவும் எடுக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னாக்க, பேராசை பிடிச்சவனா போட்டுத்தல் நினைக்கிறவனா அப்படிப்பட்ட ஆளாக செலக்ட் பண்ணி நீ தூக்கி போடணும். அவன் அதை எடுத்து அவன் அடுத்தடுத்து காலி பண்ணணும். இப்போ கீரா பற்றின ஞாபகமே இல்லாமல் நான் உள்ளே கிடப்பேன். ஸோ கொஞ்ச நாள் கீராவே இல்லை, இவன் உள்ளே அரெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் யாருமே இப்போ சாகலை அப்படிங்கிற விஷயம் இவங்க எல்லாருமே நம்புவாங்க. அப்போ நான் கீரா இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். வெளியே ஒருத்தன் நோட் எடுக்கிறான் தெரியுமா, அவன் அடுத்தடுத்து ஆளுங்களை போட்டு தள்ளுவான். ஆஹா, கீரா இப்போ வெளியே தான் இருக்கான், இவங்கள நம்ம தப்பாக சந்தேகப்பட்டுட்டோன்ற மாதிரியே இந்த ஒரு செட்டப்பை ரெடி பண்ணுறான். சரிப்பா, உனக்கு தான் ஞாபகமே இல்லையே, திரும்பி எப்படி இந்த டெத் நோட்டை வாங்குவோன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு ஒருத்தன் கீரா இழுத்து விட்டுருக்கிறான்னா அந்த கீராவை பிடிக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ கீராவை எப்படியாச்சும் ரீச் பண்ணணும், புது கீராவை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு நானும் எல்லும் சேர்ந்து வேலையை பார்ப்போம். அப்போ அந்த டெத் நோட் என் கையிலேயே திரும்ப வரும், எனக்கு இந்த மொத்த மெமரிஸும் வந்துடும். என் பிளான் என்னங்கிறத அப்புறம் நானே புரிஞ்சுப்பேங்கிறத தெளிவாக பிளானை போட்டு, இது எல்லாமே இவன் போட்ட பிளானு. ஸோ இவன் உள்ளே இருக்கிற போது டெத் நோட்டு வெளியே போயிடுச்சு, இவனுக்கு அந்த ஞாபகமே மொத்தமாக இல்லை. ஸோ இவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் துப்பாக்கியே எடுத்து நீட்டினாலும் இவன் கீரா இல்லைங்கிறது உண்மையாக இருக்கும். இதுவே இந்த டெத் நோட்டை திரும்ப தொட்டதுக்கப்புறம் தான் மொத்த ஞாபகமும் வந்துருச்சு. இப்போ எல்லுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த டெத் நோட்டில் யார் யாரெல்லாம் இவன் போட்டு தள்ளிருக்காங்கிறத நான் வச்சு நான் அப்படியே வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓகே பாருப்பான்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவனுடைய வாட்சுக்குள்ளேயே டெத் நோட்டோட ஒரு குட்டி பேப்பர் வச்சிருப்பான். எனக்கு தான் தெரியுமே, நான் இந்த வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓப்பன் பண்ணி அதில் ஹிகுச்சின்னு அவன் பேரை எழுதுனா அங்கே அவன் ஸ்பாட்லேயே காலி. கீராவை பிடிச்சோன்னு நினச்சா அவனு செத்து விட்டானான்ற மாதிரியே பக்காவாக பிளானை போட்டு இப்போ எல்லு டீமில் ஒருத்தனாகவும் மாறிட்டேன், புது கீராவாக இருந்தவனை போட்டு தள்ளிட்டேன், மறுபடியும் கீராவாக ஆகிட்டேன், கீராங்கிற டவுட்டே இனிமேல் என் மேலே வராத அளவுக்கு பண்ணிவிட்டேன்ற மாதிரி பெருசாக வேலையை பார்த்துருக்குறான். அதோட சேர்ந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை பார்த்துருக்குறான். என்னன்னா, அந்த நோட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 ரூல்ஸை எழுது. இது வந்து போலியான ரூல்ஸ், யாருக்கும் தெரியாது. ஒன்று, இந்த டெத் நோட்டை யாராச்சும் அழிச்சாலோ மொத்தமாக எரிக்க நினச்சாலோ அவங்க மொத்தமாக இறந்துருவாங்க. இன்னொன்று, இந்த டெத் நோட்டில் 13 நாளைக்கு ஒரு தடவை பேர் எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேர் எழுதுறது ஸ்டாப் பண்ணால் இந்த டெத் நோட் யார்கிட்ட இருக்கோ அவங்க இறந்துருவாங்க. இப்படிங்கிற 2 ரூல் பொய்யான ரூல்ஸை எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எல்லு பார்க்கவும், அப்போ டெத் நோட்டை நம்ம அழிக்கக்கூடாது, அதை பத்திரமா எடுத்து வைக்கணும். இன்னொன்று, அந்த டெத் நோட்டில் 13 நாளைக்கு ஒரு தடவை பேர் எழுதிக்கிட்டே இருக்கணும். நாம் இவங்க 2 பேரும் 15 நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோமே, அப்போ இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே, அப்போ இவங்க கீராவே இல்லை அப்படிங்கிறது இந்த பொய்யான ரூல்ஸ்னால அவங்க கன்ஃபார்மே ஆயிட்டாங்க. இப்போ அந்த மிசாங்கிற பொண்ணை இதுக்கு மேலே நீ செகண்ட் கீராவா இருக்க சான்ஸே இல்லைங்கிற மாதிரி வெளியே அனுப்பியாச்சு. அந்த மிசாவை இவங்க புதைச்சி வச்ச அந்த டெத் நோட்டை ஒரிஜினல் நோட்டை தொடுமான்னு சொல்லி தொட்டதும் அவளுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ லைட் என்ன சொல்லியிருப்பான்னா, சில பேஜஸை மட்டும் எடுத்துக்க, அந்த பேஜஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து கிரிமினல்ஸை போட்டு தள்ளுற வேலையை நீ மட்டும் தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவளும் அடுத்தடுத்து கிரிமினல்ஸை போட்டு தள்ளுற மாதிரி கண்டினியூஸாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ மறுபடியும் கீரா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானா, இப்போதான் அந்த கம்பெனி சேர்ந்தவன கீரான்னு சொல்லி பிடிச்சோம், அவன் செத்துப்பிட்டான். லைட்டு மேலே நம்ம டவுட்டு போட்டால் அவன் இருக்க சான்ஸே இல்லை. ஆனால் இன்னும் வெளியே கீரா உசுரோட தான் இருக்கான்னா அப்போ நம்ம ஃப்ரீ பண்ணி விட்ட அந்த மிசா தான் கீராவாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டு வந்துருச்சு. இப்போ ரெம்முக்கு தூக்கி வாரி போடுது. மிஸ்ஸாவை திரும்பியும் கீரான்னு சந்தேகப்படுறாங்களா, அப்போ அவளை பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே அப்படின்னு இப்போ லைட்டை திரும்பி பார்க்கும்போது இது எல்லாமே லைட்டு போட்டால் இன்னொரு பிளானு. இப்போ இந்த ரெம்மு மிசாக்காக உசிரியே கொடுக்குற அளவுக்கு போகக்கூடியவன். இப்போ மிசாவை காப்பாற்றணும்னா இவன் வேறு வழி இல்லாமல் இந்த எல்லை போட்டு தள்ளி ஆகணும். அப்படி எல்லை போட்டு தள்ளனா இவனால் ஒரு மனுஷனை போட்டு தள்ள முடிஞ்சதுன்னா அவனும் இங்கே இருக்க முடியாது, கிளம்பி போகணும். சூப்பர் ஸ்கெட்சை போட்டு இந்த ஷினிகாமி வேறு வழியே இல்லாமல் இப்போ எல்லை போட்டு தள்ளியே ஆகணும். அதனால் போட்டு தள்ளிட்டு இருக்கிறதுல நான் பார்த்ததுலே கேவலமான ஜென்மண்டா நீன்ற மாதிரி லைட்டையும் ஒரு திட்டிவிட்டு எல்லையும் போட்டு தள்ளிட்டு கிளம்பிட்டான். ஸோ இவ்வளோ நேரம் டஃப் கொடுத்த எல்லுங்கிற கேரக்டர் காலி. நம்மால் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி விட்டு ஐயோ எல்லு என்னடா இப்படி போயிட்டேன், என்னடா அப்படி போய் சேர்ந்துட்டுன்ற மாதிரி அப்படியே வேணும்ட்டு ஆக்டிங்கை போடுறான். இப்போ நான் செத்துட்டா நீ தான்ப்பா செகண்ட் எல்லாம் இருக்கணும்னு அவன் சொன்னதுனால இப்போ இவனே எல்லாவும் இருக்கிறான், சீக்கிரட்டாக கீராவாகவும் இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு புது உலகத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆஃப்டர் எல் டெத்துக்கு அப்புறமா இப்போ 2 பேர் நியர், அதுக்கப்புறம் மெலோ, இவங்க 2 பேர் வந்து அடுத்து எல்லோட இடத்த பிடிக்க போகிறவங்கிற மாதிரியே வளர்ந்தவங்க. ஸோ நான் தான் எல்லோட இடத்த பிடிப்பேன், இல்லை நான் தான் இடத்த பிடிப்பேன்ற மாதிரியே நியருக்கும் மெலோ 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு வெறிங்கிறது இருக்குது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஆனால் தனித்தனியாக தான் வேலை பார்க்குறாங்க.
நியர் வந்து மறுபடியும் நீ தான் செகண்ட் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த கீராவை பிடிக்கணுங்கிற மாதிரி அவன் இந்த பிளானிங் போடுற வேலைகள்லாம் பார்க்குறான். இங்கே மெலோ வந்து நமக்கு இந்த சாஃப்டான ரூட்டு விசாரிக்கிற ரூட்லாம் இல்லை, நமக்கு ஆக்ஷன் ரூட்டுங்கிற மாதிரி அவன் அதிரடியான ரூட்டை சூஸ் பண்ணுறான். அவன் இந்த டெத் நோட்டு இதனால தான் வில்லங்க வந்திருக்குன்னு சொல்லி கேங்காவே ஃபார்ம் பண்ணி நம்ம லைட்டோட தங்கச்சியை தூக்கிட்டான். அதாவது போலீஸ்கார கன்னடிக்காரோடைய பொண்ணு தானே. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி இந்த பாரு ஒரிஜினல் டெத் நோட்டு இப்போ நீங்கள் தானே வச்சிருக்கிறீங்க, அந்த டெத் நோட்டை கொடுத்தீங்கன்னா இந்த சீஃபோடைய பொண்ணை நான் உசுரோட விடுவேன், அதுக்கு நீங்கள் டெத் நோட்டை சீக்கிரட்டாக நீங்கள் எடுத்துன்னு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி நிபந்தனை வைக்க வேற வழி இல்லாமல் சரி நம்ம டெத் நோட்டை கொடுக்கலாம், ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பிடிச்சிடலான்ற மாதிரியே இங்கே லைட்டுமே சரி நம்ம டெத் நோட்டை கொடுக்கலான்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். இவங்க அப்பாவும் அப்படியே எடுத்துகிட்டு வராரு. என்ன இந்த இடத்துல எப்படி அவன் தப்பிக்க போகிறான்னா, அங்கே ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி இருக்குது, அங்கே வச்சிருந்து இது டெத் நோட் ஆனான்ற கன்ஃபார்ம் பண்ணணும், பேர் எழுதுனா அதன்படி ஒருத்தன் காலி ஆகிறான். அப்போ இது டெத் நோட்டான்ற மாதிரி அவங்க அதை வாங்கிட்டாங்க. சரிடா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தானே இருக்கோம், பிடிச்சிடலாம்னா அதே டைமில் ஒரு மிசைலும் கிளம்புது, இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டரும் போகுது. ஹெலிகாப்டரில் இருக்கா மிசைல் இருக்கா, மிசைல் இருக்கா ஹெலிகாப்டரில் இருக்கா, ஒன்றும் புரியலன்ற மாதிரி அந்த கன்ஃபியூஸ் பண்ணி டெத் நோட்டும் அங்கே ஆட்டையே போட்டுட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் இந்த ரியூக்கு வந்து டெத் நோட்டை வச்சிருந்ததுல அதோட டெத் நோட்டே கிடையாது, அது இன்னொருத்தருடைய டெத் நோட்டை தான் தூக்கி போட்டிருக்குது. ஷிடோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷினிகாமி அங்கே காட் ஆஃப் டெத்துக்கிட்ட வந்து பாஸ் என்னுடைய டெத் நோட்டை இது தூக்கி போட்டுருச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி அந்த ஷிடோவும் வந்திருக்கும். ஸோ அது ரியூக்கு கிட்ட டேய் என்னோட டெத் நோட்டை குர்றா, என் டெத் நோட்டை எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்டான். அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதா போடான்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஷிடோவுடைய டெத் நோட்டு தான் இந்த மெல்லோ கேங்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ மெல்லோ கையில் அந்த டெத் நோட்டை பிடிக்கவும் இந்த ஷிடோங்கிற அந்த ஷினிகாமி என்னோட நோட்டு தான் பண்ணுற மாதிரி ஷினிகாமி கண்ணுக்கு தெரியுது. அந்த நோட்டில் யார் கை வச்சாலும் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இந்த ஷினிகாமி அது ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது. இந்த ரியூக்கும் ரெம்மும் தான் இந்த பொய்யான ரூல்ஸ் போட்டதான் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது புதுசாக தானே வந்திருக்குது, அதில் போட்டிருக்கிற எல்லா ரூல்ஸும் உண்மையான 2 ரூல்ஸ் பொய்யா இருக்குதுப்பா. ஒன்று வந்து இந்த 13 நாளைக்கு ஒரு தடவை பேர் எழுதிக்கிட்டே இருக்கணுங்கிறது பொய்யே, அது இல்லாமல் இதை எரிச்சிங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக நீங்களும் அழிஞ்சிருவீங்கிறது பொய்யே. இந்த ரெண்டுமே பொய்யான ரூல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ வேணும்ட்டே இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு மெலோவுக்கு லைட்டாக டவுட்டு வருது. இப்போ அந்த ஒரிஜினல் டெத் நோட்டை எப்படியாச்சும் நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லி இங்கே லைட்டு பெரிய பிளானை போடுறான். இப்போ மிஸ்ஸா தான் செகண்ட் கிராவாக இருக்கிறா, அவள் திரும்பவும் ஐடியில் போட்டுக்கிட்டா, இருக்கிற ஆயுசா மொத்தமாகவே கொடுக்க தயாராகிட்டா போல இருக்குது. அதனால இந்த ரியூ கூடவும் திரும்பவும் ஐடியில் போட்டுக்கிட்டா. இப்போ மிஸ்ஸா ஹீரோவோட அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி நான் தாண்டா கீரா, அந்த நோட் புக்கு அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சுல்ல, அது போகக்கூடாது, அதை காப்பாற்றியே ஆகணுங்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணல அப்படின்னாக்க கன்ஃபார்ம் காலி ஆகிடுவீங்க, நான் ஆல்ரெடி பிளான் போட்டுட்டேன், அதனால் யாராச்சும் ஒருத்தர் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் நானே பண்ணுற மாதிரி கண்ணாடிக்காரர் தன்னுடைய பொண்ணுக்காக ஒத்துக்கிற அப்படின்றபடி டெத் நோட்டை தொட்டா ரியூக்கு கண்ணுக்கு தெரியுறான். ரியூ கூட ஐடியிலும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ மிஸ்ஸாவும் ஐடியில் போட்டுக்கிட்டா. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சா இவங்கெல்லாம் தான் உங்கள் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறது, இவங்கெல்லாம் தான் இப்போ டெத் நோட்டை வச்சிருக்கிறதுங்கிற மாதிரி இப்போ மொத்த பேருடைய பேரும் தெரிய ஒருத்தரையாக அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு இவர் ஓட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு, டெத் நோட்டில் பேர் எழுதிக்கிட்டே இருக்காரு. இப்போ மெலோவையும் பார்த்துட்டு மெலோவுடைய ஒரிஜினல் நேமும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எழுதலான்னு போகிறதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கியில் சுட்டுட்டான். இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கிறாரு. இப்போ இந்த சமயம் லைட்டு தன்னுடைய அந்த ஓனர்ஷிப்பை, அந்த டெத் நோட்டோடைய ஓனர்ஷிப்பை மிஸ் ஆகிட்ட கொடுத்துருப்பான். அதனால் இப்போ அவன் டெத் நோட்டுக்கான மெமரிஸ் இல்லாமல் இருப்பான். அப்பாவை கடைசி நேரத்தில் பார்க்க வரும்போது அவங்க அப்பாவும் இப்போ ஐடியில் போடுறதுனால இவன் ஒரு வேளை அந்த டெத் நோட்டை வச்சிருக்கானா இருப்பானோன்னு பார்த்தா இல்லைப்பா, இவன் இல்லை, இவனுடைய ஆயுசெல்லாம் நமக்கு தெரியுது, பேர்லாம் தெரியுது, என் புள்ள கீரா கிடையாது அப்படிங்கிற பெருமிதத்தில் அவரும் செத்துவிட்டார். ஸோ இவன் வேணும்ட்டே அந்த டைமில் எப்பா நீ ஓனராருங்கிற மாதிரி மிஸ் ஆகிட்டு அந்த ஓனர்ஷிப்பை தள்ளி விட்டுருப்பான். அதனால் அவங்க அப்பா பார்க்கும்போது இவன் கண்ணுக்கு அப்படி தெரியல. அதுக்கப்புறம் ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிட்டான். இப்போ இவங்க அப்பாவும் காலி ஆயாச்சு, எல்லுமே காலி ஆயாச்சு. இப்போ இந்த மெலோக்கு இங்கே பொய்யான ரூல்ஸ்லாம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு அவன் நியர்கிட்ட வந்து இந்த பாரு உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இந்த நோட்டில் 2 பொய்யான ரூல்ஸ் இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறான். பொய்யான ரூல்ஸு இருக்கா? அப்போ இந்த 13 நாளைக்கு ஒரு தடவை பேரை எழுதலைன்னா அவங்க காலியாக மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சுபிடுச்சு. இப்போ இந்த விஷயம் இந்த லைட்டாக அந்த போலீஸ் டீமில் ஹைசாவா அப்படின்னு சொல்லி மட்சுடா இவங்களாம் இருக்கிறாங்க. ஹைசாவாங்கிறவனுக்கு இன்னுமே ஹெவியாக டவுட் வருது. ஒருவேளை லைட்டு தான் கீராவா இருக்குமோங்கிற டவுட் வருது. அந்த சமயம் மட்சுடா வந்து இல்லையே அவங்க அப்பா ஐடியில் போட்டிருக்கிறாரு, அப்போ பார்த்தாருன்னா சொல்லியிருப்பார்ல என் பிள்ளை கீராதான்னு சொல்லியிருப்பார்ல, அவர் பார்க்கும்போது தெரியலையே அப்படின்னா இன்னமும் அந்த மட்சுடா வந்து இவன் கீரா இல்லைங்கிறத நம்புறான். ஆனால் அந்த ஹைசாவா வந்து இவன் தாண்டா கீராங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணுறான். எனக்கு இவன் மேலே டவுட் வந்துருச்சு, இவன் அந்த லைட்டு தான் கீராங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு, பொய்யான ரூல்ஸ் இருக்கும்போதே எனக்கு இவன் தான் டவுட் வந்துருச்சுங்கிற மாதிரி அவர் முடிவுக்கு வராரு. அவரு நான் திரும்பவும் மிசாவை போய் விசாரிக்க போகிறேன், ஓகே விசாரிச்சுக்கன்ற மாதிரி லைட்டு வேணுன்ட்டு அலோவ் பண்ணுறான். ஆக்சுவலாக மிசாவை போய் விசாரிக்கலாம் அவங்க வீட்டுக்கு போனால் மிசாவுடைய ஓனர்ஷிப்பை மொத்தமாக எடுத்துக்கிட்டான். இந்த ஹைசாவா திரும்பியும் ஆளை கூட்டிகிட்டு விசாரிக்கலான்னு மிசா வீட்டுக்கு போனால் சுற்றி முற்றி தேடி பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. இவ கீரா இல்லை போல, இவ செகண்ட் கீரா இல்லை போல அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் நம்ம திரும்பி தேடும் போது இதே மாதிரியே தோற்று போகிறான்ற மாதிரி நினைக்கிறான்.
அப்போ டிவியில் பார்த்தா கீராவுடைய உலகத்தை நம்ம உருவாக்க போகிறோம்னு கீராவுக்காக ஸ்பெஷல் ஷோவே நடக்குது. இந்த ஷோவில் எல்லாருமே கீராவுடைய பக்தர்கள் அவங்களை கூப்பிட்டு வந்துருக்கிறோம். கீரா ஏன் முக்கியங்கிறத உலகத்துக்கு புரிய வைக்க போகிறாங்கன்னு கீராவுடைய சேவகர்கள்லாம் நிறைய பேர் ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதில் ஒருத்தன் மிகாமி அப்படிங்கிறவன் கீரா இந்த உலகத்துக்கு தேவை சார், கீரா தான் சார் சரியான ஆளுங்கிற மாதிரி அவன் அருமை பெருமையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இப்போ அங்கே அந்த ஷோவில் அடுத்தடுத்து ஆளுங்கள்லாம் காலியாகிறாங்க. இப்போ இவரும் காலியாவாங்க, இவங்க காலியாவாங்கன்னு சொல்ல காலியாகிறாங்க. இப்போ இங்கே மிஸ்ஸா டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, அங்கே லைட்டு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் போட்டு தரல. அப்போ யாரா போட்டு தள்ளுறது? அப்போ கீராங்கிறவன் வேற ஒருத்தன் தானான்ற மாதிரியே டவுட் வரும்போது அங்கே அந்த ஷோவில் இருந்த மிகாமி அவன் தான் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இப்போ மிகாமியை செலக்ட் பண்ணி இந்த டெத் நோட்டை கொண்டு போய் சேர்த்ததே கீரா தான். இப்போ இந்த மிகாமியை இப்போ கீராவா தம்பியே நீ தான் கீராவுடைய விசுவாசியாக இருக்கணும்னு இந்த வாட்டி ரியூக்கு கிட்டே என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னாக்க, டெத் நோட்டை கொடுக்குறல அதில் சில விஷயங்கள்லாம் எழுதி இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படி பிளான் பண்ணி கொடுத்துருப்பான். அதாவது கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு, நீ கடவுளாக இருக்கிற ஒரு சான்ஸை கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி கிரிமினல்ஸை போட்டு தரலான்னு கடவுள் சூஸ் பண்ண ஒருத்தனா இந்த மிகாமியை நம்ப வச்சு அந்த டெத் நோட்டை கொடுத்துருப்பான். ஸோ அவனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னாக்க, சின்ன வயசுலேருந்தே இந்த கெட்டவங்களாம் சேர்ந்து வீக்கானவங்களை போட்டு அடிக்கிறதுன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கெட்டவங்களாம் இருந்து தான் இடமே நாசமாக போகுது, மற்றவங்களும் அவங்கள பார்த்து கெட்டதாக இருந்தால் தான் சேஃபாக இருக்க முடியுங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்கன்னு நினச்சிருப்பான். அவங்க அம்மா வந்து இப்படி தாண்டா உலகம் இருக்கும், இப்படி தாண்டா வாழணுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க கிளாஸில் கொடுமை பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 4 பேர் ஆக்சிடென்ட் பண்ணி இவங்க அம்மாவை கொண்டு இருப்பாங்க. இவன் அப்போ சந்தோஷப்பட்டிருப்பான், தன்னுடைய அம்மா இந்த உலகம் இப்படி தாண்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொன்னதுக்கே அவங்க செத்ததுக்கு இவன் சந்தோஷப்படுறான். இவனுக்கு இந்த டெத் நோட் கிடைக்கவும் நான் கீராவுடைய விசுவாசின்னு சொல்லி அவன் சொல்கிறவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளுறேன்ற மாதிரி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். அதான் நம்ம லைட்டுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் அந்த FBI ஏஜென்ட்டை ஃபாலோ பண்ணும்போது இவன் கூப்பிட்டுருப்பானே, நான் தான் கீரா கிட்ட பேசுகிற ஒரே ஆளுங்கிற மாதிரி அவளும் இப்போ நியூஸ் சேனலில் பேசுகிறா. இப்போ இந்த விஷயத்தை நம்ம லைட்டு பார்த்து இவளா இப்போ இவ தான் கீரா கிட்ட பேசுகிறாளா, ஐ மீன் புது கீரா கிட்ட பேசுகிறாளான்ற மாதிரி இவனுமே சாக்காகிறான். இப்போ ஹைசாவாக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டேய் மீசா தான் உன்னுடைய ஆளாக இருக்கா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு கீராவா நீ வேலையை பார்க்குறியாங்கிற மாதிரி ஹைசாவாக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே இந்த வேலையை பார்க்க வைக்கிறான்பான்ற மாதிரி அவனுக்கு இன்னுமே டவுட் வருது. இப்போ டக்காடாவை உட்காந்து மீட் பண்ணுறான். ஆனால் வெளியே எல்லாருமே ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் தான் ஒரிஜினல் கீரா, இன்னொரு கீராவை வச்சு நான் தான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், மாட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லவும், டேய் எனக்கு ஆல்ரெடி உனக்கு பிடிக்கும், நீ தான் ஒரிஜினல் கீரான்னு இன்னும் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உலகத்திலே மதிக்கிற ஆளு கீராதாங்கிற மாதிரி அவளுமே உருகுறான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வெளியே ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி, எங்க ஃபோனை கொடுங்க அவங்ககிட்ட பேச முடியுமான்ற மாதிரி கீரா கிட்ட பேசுகிற மாதிரியே என் ஃபோனை வாங்கிக்கிறான். எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, அவன் கண்டுபிடிச்சிருவான்னதும் இவங்க ரெக்கார்ட்லாம் ஆஃப் பண்ணதும், தம்பி நான் தான் கீரா, நான் தான் உன்னை செலக்ட் பண்ணேன், கடவுளாகிய நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ நீ ஒழுங்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி நான் டக்காடா மூலிமா உன்னை கம்யூனிகேட் பண்ணுவேன், டக்காடா என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே மிகாமியாகி நீ 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறீங்கிற மாதிரி இப்போ லைட் இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சாச்சு. இப்போ இந்த நியருக்கு ஹைசாவா சொன்னதுக்கு அப்புறமா ஓகே இந்த லைட்டு தான் கீராவா இருக்குங்கிற டவுட்டு வந்துருச்சு. அவனை எப்படியாச்சும் நம்ம லாக் பண்ணணும். சும்மா ஜஸ்ட்டு இவன் தான் கீரா அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறது வேலை கிடையாது. அதனால் இவனை எப்படியாச்சும் ஆதாரத்தோடு பிடிக்கணுன்ற மாதிரி பிளானாக போடுறான். இப்போ இந்த டக்காடாவுக்கு பாடி கார்ட்ஸாக ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவள் தான் கீரா கிட்ட பேசுகிற ஒரே ஆள். ஸோ அவளை ஃபாலோ பண்ணால் இந்த கீராவை ரீச் பண்ணிடலான்னு சொல்லி அதில் ஒரு பாடி கார்டாக நியருடைய ஆளையும் அங்கே சேர்த்துட்டான். இப்போ இந்த லைட்டுக்கு மிகாமி தான் கீராங்கிறத எல்லாருக்கும் நம்ப வைக்கணுங்கிறதுக்காக வேணும்ட்டு டக்காடா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த பாரு அந்த மிகாமியை ஃபேக்கான ஒரு நோட்டை ரெடி பண்ணிக்க சொல்லு, சில பேஜஸை உனக்கு அனுப்ப சொல்லு, ஒரு ஃபேக்கான நோட்டில் அவன் பப்ளிக்காக தெரிகிற மாதிரி எழுதணும். இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிற மாதிரியே பண்ணுன்னு ஃபேக்கான நோட்டில் அவனும் பப்ளிக்காக எழுதுவான். பப்ளிக்காக ஏதாச்சும் ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிகிட்டு இருந்தா அவனை ஃபோட்டோ எடுத்து டக்காடா காமிச்சிருவான். டக்காடா அங்கே பேர் எழுதுவா, இவனும் இங்கே வேணுன்ட்டு பேர் எழுதுவான். ஆப்போசிட்டில் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இவன் பேர் எழுதுதான் அங்கே காலியானாங்க. அப்போ இந்த மிகாமி இவன் தான் கீரா, ஐயோ இவன் தான் கீராங்கிற விஷயத்த நியர்கிட்ட சொல்லிவிட்டான். சரி இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இவன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறான்னா, டெய்லியுமே ஜிம்முக்கு போகிறான், டெய்லியுமே இங்கே போகிறான், டெய்லியுமே இந்த இடத்துக்குலாம் போகிறான், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் இந்த டெத் நோட்டை கையை வைக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவன் இல்லாத டைமில் அந்த டெத் நோட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு டெத் நோட்டு தான் சினிகாமி வருமா, இல்லை அதையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதனால் சினிகாமி வரணும்னு அவசியம் இல்லைன்னா அந்த டெத் நோட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு அப்படியே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து இந்த நியருக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ இவன் தான் கீராங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் கையும் களவுமாக பிடிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே லைட் போடுற ஸ்கெட்சு. ஸோ இவன் மிகாமியை தான் நம்ம கீராவா நியரையே நம்ப வைக்கணும். அப்போ நம்ம ஒரு பிளானை போட்டு நியரை கதையை முடிக்கணுங்கிறது தான் லைட் போடுற பிளானு. ஸோ அதன்படி மிகாமி தான் கீராங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வைக்கிறான். நியருமே அதே ரூட்டில் வந்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். இப்போ நியர் வந்து டேய் நான் உன்னை மீட் பண்ணலான்னு இருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஏன் மீட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி லைட் கிட்ட கேட்க, இதுக்கு தான் ரசா காத்துக்கிட்டு இருக்கேன், 28ஆம் தேதி 1 மணிக்கு நம்ம மீட் பண்ணுறோங்கிற மாதிரி ஸ்பாட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறான்.
ஓகே 28ஆம் தேதி தானே பக்கா. இப்போ லைட் வந்து டக்காடா கிட்ட ஃபைனல் பிளான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங் அப்போ இவங்க ஆடியோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவன் பேப்பரில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அந்த டைமில் ஹைசாவா அங்கே வேறு ஒரு பேப்பர் பேடாக வச்சுருப்பான். இவங்க ஒரு மீட்டிங் அப்போவும் ஆடியோ மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ஒரு அந்த ரைட்டிங் பேடை வச்சுருப்பான். அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஆஹா இவங்க எழுதி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கிறதுனால லைட் தான் கீறாங்கிறது கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே ஆதாரத்தோட பிடிக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஹைசாவா இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணுறான், அவங்க பேப்பரில் எழுதி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த விஷயத்தையுமே நேர்கிட்ட சொல்கிறான். இப்போ 28ஆம் தேதி 1 மணிக்கு மீட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சமயம் மெலோ வந்து டக்காடாவை அப்படியே கடத்திக்கிட்டு கூப்பிட்டு போகிறான், மொத்த ரசிங் கைட்டு அப்படின்னு சொல்லவும் இவ அவகிட்ட எப்போவுமே அந்த டெத் நோட்டோடைய பேப்பரை வச்சிருக்கிறா. அதான் இவன் சொல்லான்ல மிகாமி வந்து ஃபேக்கான டோட்டை தான் வச்சுருக்கிறான், டக்காடா தான் ஒரிஜினல் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லி சில பேப்பர்ஸை வச்சிருக்கிறா. ஸோ அப்படி அந்த பேப்பரை வச்சிருக்கிறா. இப்போ நம்ம லைட்டுக்கு கால் பண்ணுறா, என்னை கடத்தி கூப்பிட்டு போகிறான்னு. மெலோவை பார்த்துட்டியா, நான் இந்த மாதிரி சமயத்தில் நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னா ஓகே நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்லி மெலோவை பார்த்தாச்சு, மெலோவுடைய ஒரிஜினல் பேரை எழுதியாச்சு. இப்போ அவனும் ஜெத்தாச்சு, மெலோ கதை ஓவர். ஆனால் இப்போ நம்ம லைட் என்ன பண்ணுறான்னா டக்காடாவும் இனிமேல் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ டக்காடா எப்படி சாகணும் அப்படின்னா அவளையே அவள் சூசைட் பண்ணிக்கிறா, மொத்த இடத்தையும் எரிக்க வச்சிடறா. அவளே மொத்த இடத்தையும் எரிக்க வச்சு அவளை சூசைட் பண்ணி செத்துடுறா. அந்த இடத்துல ஒரு ஆதாரம் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதவும் அதன்படி அவள் கையில் இருந்த டெத் நோட்டோடைய பேப்பரும் எரிஞ்சிடுது, மெலோவும் செத்துடுறான். மொத்த பேருமே இறந்து போயிடுறாங்க. டக்காடா காலி, மெலோ காலி, அந்த இடமே மொத்தமாக எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு. இப்போ 28ஆம் தேதி சொன்ன மாதிரியே எல்லாரும் மீட்டிங்க்கு வராங்க. இங்கே கரெக்டாக நேருமே மாஸ்க்கை போட்டுக்கிட்டே இருக்கான். வெயிட் பண்ணுற மாதிரி மாஸ்க்கை கட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒருத்தன் அங்கே வெளியே வருவான், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஒருத்தன் வெளியே வந்து டெத் நோட்டில் நம்ம எல்லாருடைய பேரையும் எழுதுவான், அப்போ அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. டேய் அவன் பேர் எழுதுனா 40 செகண்ட் நம்ம செத்துருவோம்டா. ஆமாம், இப்படி ஒரு டெஸ்ட்டை பண்ணி தான் நாம் கீராவை பிடிக்க முடியும். ஸோ நம்ம உயிரை பணைய வச்சு தான் பிடிக்க முடியும். இதில் கீராவாக இருக்கிறவங்க பேரை அவன் எழுத மாட்டான், மற்ற எல்லார் பேரையும் எழுதுவான். அப்படி யார் பேர் அவன் எழுதலையோ அவங்க தான் கீராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எல்லார் பேரும் எழுதிட்டான், கரெக்டாக டைம் ஓடிக்கிட்டு இருக்குது, சாக போகிறாங்க, மொத்த பேரும் சாக போகிறாங்க. இப்போ நம்ம பிளான் எப்படி 100% சக்ஸஸ் ஆகுங்கிறத நம்ம லைட் சந்தோஷமாக நினச்சி பார்க்குறாரு. அதாவது இந்த மிகாமி தான் நீ கீராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அவன் கையில் வச்சுருந்தது ஃபேக்கான நோட்டு. அவன் எழுதும் போது அங்கே காலி ஆகிறத பார்த்து இவன் வச்சுருக்கிறதான் டெத் நோட்டுன்னு உங்களுக்கு நம்பிட்டீங்க. இவனோட டெத் நோட்டை உங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா அவன் டெய்லியும் போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் உங்களால் ஒரே ஒரு பேஜை தான் மாற்ற முடியும். ஸோ அந்த பேஜ் 28ஆம் தேதி நம்ம மீட் பண்ணுறதுனால அந்த ஒரு பேஜை நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க, ஃபேக்கான ஒரு பேஜை வச்சுட்டீங்க. அதையுமே அவனை செக் பண்ண சொன்னேன். ஆமாம் குருநாதா, ஃபேக்கான ஒரு பேஜை வச்சு விட்டாங்கிறத அவனு எனக்கு சொல்லிவிட்டான். ஸோ அவன் எழுதுறது ஃபேக்கான பேஜ், அதனால் யாருமே காலியாக மாட்டாங்க, நீ சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவன் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தது ஃபேக்கான டெத் நோட்டு இல்லை, ஒரிஜினல் டெத் நோட்டு வேற ஒரு இடத்துல இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தான். அவங்ககிட்ட நான் கடைசியாக கம்யூனிகேட் பண்ணதே 28ஆம் தேதி வரும்போது ஃபேக்கான நோட்டில்ப்பா ஒரிஜினல் நோட்டை நீ எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் சொல்லியிருந்தேன். அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கான், எழுதுறான், எல்லாரும் காலியாக போகிறீங்க. ஏன் பிளான் சக்ஸஸ். உன்னை போய் எல்லாம் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு புத்திசாலி நினச்சனே, நீ டம்மிடா. எல்லாம் சத்தியமான நினச்சாலும் ஓவர்டேக் பண்ண முடியாதாங்கிற மாதிரி சந்தோஷப்படுறான். ஆனால் யாருமே சாகலை. இவனுக்கு என்னாச்சு எப்படி இது நடந்துச்சுங்கிற மாதிரி இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனையும் பிடிச்சாச்சு, அவன் எல்லார் பேரையும் எழுதியிருக்கிறான், இங்கே லைட்டோட பேரை மட்டும் எழுதலை. இப்போவே தெரிஞ்சு போச்சா, லைட்டு தான் கீரான்னு இவன் ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணிட்டான். இப்போ நியர் வந்து அவனுடைய பிளானை சொல்கிறான். நீ நினச்சது எல்லாமே சரிதான்ப்பா, நீ நினச்ச பிளான் படி தான் நடந்துச்சு, நாங்கள் ஒரு ஃபேக் பேஜை மாற்றினோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இது ஒரு ஃபேக்கான நோட்டுங்கிறது எங்களுக்கு எப்போ தெரியுமா தெரிஞ்சுது, டக்காடாவை நீ போட்டு தரலாம் தெரியுமா, அன்னைக்கு இவன் வேற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறான். அது என்னன்னு கேளுன்னா, ஆக்சுவலாக டக்காடாவை மெலோ வந்து கடத்தி கொண்டு போனான் அப்படிங்கிற விஷயம் நியூஸில் வந்ததும் இவன் அறக்க பறக்க டக்குன்னு திடீர்னு பேங்க்குக்கு போனான். எப்போவுமே மாதம் 25ஆம் தேதி போகிறவன் 26ஆம் தேதி அடுத்த நாளே திரும்பவும் போகிறான். அதனால் எல்லாருக்கும் டவுட் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனான். அங்கே பேங்க் லாக்கரில் ஒரிஜினல் டெத் நோட்டை வச்சிருக்கிறான். ஸோ அந்த விஷயம் எங்களுக்கு அன்றைக்கி தான் தெரியும். டே முட்டாள் ஏன்டா அன்றைக்கி போய் இந்த வேலையை பார்த்த அப்படின்னு கேட்டால், இல்லை குருநாதா, நீங்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறீங்க, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நான் டக்காடாவை போட்டு தரல. அன்றைக்கி நான் போனேன் அப்படின்னா, என்கிட்ட தான் பேப்பர் இருக்கடா, என்னால் போட்டு தர முடியாதாங்கிற மாதிரி இவனுமே பிடிச்சி கத்துறான். அது வரைக்கும் ஒரிஜினல் நோட்டை இதுதான் நம்பிட்டு இருந்தாங்க, அந்த பேப்பரை மட்டும் மாற்றிலாங்கிறது தான் பிளானு. இவன் எப்போ இந்த டக்காடாவை போட்டு தள்ள அவசரமாக இந்த பேங்க்குக்கு போனானோ, அங்கே பேங்க்கில் தான் ஒரிஜினல் நோட் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கே ஃபேக் பேஜையும் மாற்றியாச்சு, அங்கே ஒரிஜினல் நோட்டையும் மொத்தமாக ஃபேக் நோட்டாகவும் மாற்றியாச்சு. இப்போ அவன் கையில் வச்சிருக்கிறது ஃபேக் நோட்டு, என் கையில் தான் ஒரிஜினல் டெத் நோட் இருக்குது, வேணா ஆதாரம் கடத்தா ரியூக் தெரியுறனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவன் கண் எதிர்க்க ஷினிகாமியும் தெரியுது, என் கதையே மொத்தமாக போச்சுறாங்கிற மாதிரி. அப்பவுமே விட்டு கொடுக்காம இன்னுமுமே என்னால் ஜெயிக்க முடியும், இன்னுமே எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி அப்படியே தனியாக போகிற.
என்ன இன்னும் உளறிட்டு இருக்கான், மொத்தமாக கைங்களவமாக சிக்கிட்டான், அவன் நினச்ச எல்லா பிளானுமே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறான்னா, இவன் வாட்சில் தான் எப்போவுமே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டெத் நோட் பேப்பர் வச்சுருப்பான்ல, அதை கிளிக் பண்ணி அதில் பேர் எழுதலான்னு நினைக்கும் போது மச்சுடா அவன் டக்குன்னு துப்பாக்கியால் சுட்டுட்டான். டேய் ஏன்டா இப்படி பண்ணனா, இவன் சாகிற சமயத்தில் கூட அவன் ரத்தத்தால் பேரை எழுதலாம், இந்த நியர் பேரை எழுதி முடிச்சு அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது திரும்பியும் சுடவும் அவன் அங்கேயும் தப்பிச்சு ஓட பார்க்கும்போது நியருமே வந்து ஒன்றும் இல்லை, அவன் எங்கேயும் ஓட போகிறதில்ல, அவனாவே நின்றுடுவான், பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த பிளானுமே வேஸ்ட்டாக போச்சு. அவன் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகும்போது எப்படியும் அவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் தான் இருப்பான். வேணாம்டா, நான் ஃபஸ்ட்டு டெத் நோட்டை கொடுக்கும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் தான் உன் பேரை எழுத போகிறோன்னா இருப்பேன்ற மாதிரி இந்த ரியூக்குங்கிற ஷினிகாமியே வந்து நான் உன் பேரை எழுதுறேன்டா, உன் கதையை முடிச்சிடறான்ற மாதிரி அதுவும் பேரை எழுதிட்டு அதுவுமே கிளம்பி போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுப்பா, மொத்தமாக கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து எந்த அனிமையோடைய கம்ப்ளீட் ஸ்டோரியை போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவாக அதை பண்ணி விட்டுருவோம். மறக்காமல் சோடாபுடி அனிமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.